உலகெங்கிலும் வாழும் தமிழ் உணர்வாளர்களுக்கு எமது அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஒரு கவியரங்கம், உலக சாதனை தொடர் சிறப்பு கவியரங்கத்தினுடைய ஒரு கவியரங்கம் நடைபெறுகிறது. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் வருகிறோம். இன்றைக்கு நடைபெறுகிற கவியரங்கத்துடைய தலைப்பு ஊழலை ஒழிப்போம். ஊழலை ஒழிப்போம், இதுதான் தலைப்பு. இந்த தலைப்புல ஒரு கவியரங்கம். கவியரங்கத்துடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்த திருமதி கு அம்பிகாவதி அவர்கள். உலக சாதனை கவியரங்களை ஒட்டுமொத்த கவியரங்கங்களையும் தொகுத்து சிறப்பாக ஒருங்கிணைத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் கவிஞர் திலகம் திருமதி து பவானி அவர்கள். இந்த கவியரங்களை கலந்து கொண்டு கவிதை வழங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய கவிஞர்கள் ஏராளமாக இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் தெரிவித்து மிக அருமையான ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள், ஊழலை ஒழிப்போம். இந்த ஊழலுக்கு வள்ளுவருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா பார்த்தா, அவர் ஊழுன்னு ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார். வள்ளுவர் ஊழ், ஊழின் பெருவழி என்று சொல்லுகிறார். ஊழ் என்பது என்ன என்று சொன்னால், பொதுவாக விதி என்று சொல்லுவார்கள். ஊழ் என்று சொன்னால் விதி என்று சொல்லுவார்கள். மறைந்த தமிழாசான், தமிழ் அந்தணர் என்று சொல்லுவார்கள். இளங்குமரனார் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள், அருமையான கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். நம்முடைய குன்றக்குடி அடிகளார் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். முதல்ல குன்றக்குடி அடிகளாருடைய கருத்துக்கு போவோம், பிறகு நாம் இளங்குமரனாருடைய கருத்துக்கு வருவோம். குன்றக்குடி அடிகளார் சொல்லுகிற போது சொல்லுகிறார், இயல்பாக நடப்பது, இயல்பாக நடப்பதுதான் ஊழ். அது நம் மீது ஏற்கனவே திட்டமிட்டு ஒருவர் முடிவெடுத்து நமக்கு வழங்கப்படுவது அல்ல, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில இயல்பாக நடப்பது, அதுதான் ஊழ் என்று சொல்லுகிறார். இயல்பாக நடப்பது என்று சொன்னால், நாம் நன்றாக நடந்து செல்வோம், நாம் நன்றாக நடந்து செல்வோம், நாம் வழக்கமாக செல்லுகிற பாதை அது. நேற்று யாராவது ஒரு பள்ளம் கொண்டு விட்டு போயிருப்பார்கள். நாம் இயல்பாக நடந்து செல்கிற வழக்கத்தில் செல்கிற போது கால் இடறி விழுந்து, அந்த இயல்பு தன்மைக்கு மீறி நடப்புற ஒரு செயல். அதே மாதிரி நம்முடைய இயல்பான வாழ்க்கையிலே சிலவற்றை செய்து கொண்டிருப்போம். அது நமக்கு செய்ய வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். சில பேருக்கு இருக்கிற செல்வத்தை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள் மிகச்சிறந்த வள்ளல் தன்மை கொண்டவராக இருந்தார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் MG ராமச்சந்திரன் அவர்கள், உங்களுடைய கொடை தன்மைக்கு யார் காரணம் என்று கேட்டபோது, என்னுடைய கொடையெல்லாம் பெருங்கொடையே அல்ல, கலைவாணர் கொடுத்த கொடை பெருங்கொடை, நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த கலைவாணர் ஒரு முறை நிரம்ப செல்வத்தோடு இருந்தபோது நிரம்ப பணம் கொடுத்தவர். பிற்காலத்திலே அவரிடம் மிகுந்த வறுமை வந்து விடுகிறது. அப்போது ஒருவர் அவரிடம் கேட்கிறார், என் மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவரிடம் கேட்கிறார். அப்போது அவரிடம் அவருடைய மனைவி, யாருடைய மனைவி? NS கிருஷ்ணனுடைய மனைவி, ஒரு வெள்ளி குவளையில பருகுவதற்கு பானம், குழம்பி மாதிரி ஒரு பானத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இவரை கையில வச்சுக்கிட்டு இருக்கார். வச்சுக்கிட்டு இருக்க போது அந்த நபர் இவரிடம் உதவி கேட்கிறார்.
அந்த காப்பியை கையில அந்த குழம்பியை அப்படியே ஊத்திட்டு டம்ளரை கையில கொடுத்துட்டாராம். டம்ளரை அந்த கோலைய கையில கொடுத்துட்டார். என்னங்கய்யா எடுத்துட்டு போ அப்படின்றார். என்னன்னு சொன்னா அவருடைய இயல்பு தன்மை அது. கொடுப்பது என்பது அவருடைய இயல்பு தன்மை. இருக்கும் போதும் கொடுத்தார், இல்லாத போதும் கொடுத்தார். கொடுக்க முடியாத போது கொடுக்க முடியவில்லையே என்று அதுதான் இயல்பு தன்மை. இந்த இயல்பு தன்மை இருக்கிறதே அதுதான் ஊழ் என்று குன்றக்குடி அடிகளார் அவர்கள் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார். சரி, அதுக்கோ ஊழலை ஒழிப்போம் என்ற என்னங்கயா சம்பந்தம், இதை பத்தி ஏங்கயா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி கேட்டாக்கா, அதுக்கு பதில் ஒருத்தர் சொல்றார், அவர் இளங்குமரனார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஊழ் என்பது இயல்பான தன்மை, அந்த இயல்பான தன்மை அல்லாமல் இருப்பதுதான் ஊழல் என்று சொல்லுகிறார் அவர். இந்த ஊழல் என்பது எங்கிருந்து வந்தது? அந்த இயல்பான தன்மையிலிருந்து மீறி செயல்படுவது, அதுதான் ஊழல் என்று வள்ளுவர் நமக்கு ஊழலை கொடுத்திருக்கிறார் என்று, ஊழலிருந்து ஊழலை இவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்று இளங்குமரனார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே ஊழல் என்பது இயல்பான நிலைமைக்கு உங்களுக்கு வருகிற செல்வத்தை காட்டிலும் இயல்பு மீறி என்றால் தவறான முறையிலே, சரியான முறை அல்லாமல், இயல்பான முறை அல்லாமல் தவறான முறையிலே பொருளீட்டுவதைத்தான் ஊழல் என்று சொல்லுகிறார். இந்த ஊழல் என்ற சொல் வள்ளுவர் சொன்ன ஊழிலிருந்து வந்திருக்கிறது. அன்றைக்கு ஊழல் இல்லை, ஊழ் மட்டும் இருந்தது. இன்றைக்கு ஊழல் வந்துவிட்டதால், ஊழ்த்தன்மைக்கு இல்லாமல் போய்விட்டதால் ஊழல் வந்து என்று இந்த நேரத்திலே கருத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய கவியரங்கத்திலே சிறப்பான ஒரு கவியரங்கத்தை நடத்த இருக்கிறார்கள் திருமதி கு அம்பிகாவதி அவர்கள். அவர்களுக்கும் இந்த கவியரங்கத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் திருமதி பவானி அம்மையார் அவர்கள். அவர்களுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக வரவேற்புரையாற்ற வருமாறு கவிஞர் திருமதி து பவானி தனஞ்சியான் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாருங்கள். நன்றிகள் ஐயா. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கத்தை கூறி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உலக சாதனை கவியரங்கம் இணைந்து நடத்தும் 54வது தொடர் கவியரங்கம் இன்றைக்கு டிசம்பர் 9 சர்வதேச ஊழல் தினம். அந்த ஒட்டியான ஒரு தலைப்பு தான் ஊழலை ஒழிப்போம் என்ற இந்த தலைப்பை ஐயா தான் கொடுத்தார் இன்றைக்கு. ஆகவே இந்த கவியரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை முதலில் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். அடுத்து நம்முடைய நிகழ்வுகளை எல்லாம் மிக அழகாக வலையேற்றம் செய்து நம்மை மகிழ்விக்க செய்யும் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மேலாண் இயக்குனர் சிவகாமி சண்முக சுந்தரம் அம்மா அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை கூறி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த தொடர் கவியரங்கத்திற்கு ஊழலை ஒழிப்போம், எப்படியெல்லாம் ஊழலை ஒழிப்போம் என்று கவி பாட வந்திருக்கும் இருபால் கவிஞர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றோம். இந்த கவியரங்கத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் அன்பு சகோதரி ஆசிரியர் கு அம்பிகாவதி பழனி சேர்ந்தவர்கள், அவர்களை அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன், வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். மீண்டும் ஒரு முறை அனைத்து கவிஞர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த கவியரங்க தலைமை அம்மா அவர்களிடம் ஒப்படைத்து இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து பவானி, திருவள்ளூர் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றிகள் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஆளென தலை தோங்கிய தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் 54வது கவியரங்கத்தில் தலைமையேற்று தலைமை வகிப்பதில் நான் பெருமை கொள்கிறேன். இத்தலைமை ஏற்க பணிந்த பவானி அம்மாவிற்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய கவியரங்க தலைப்பாக
ஊழலை ஒழிப்போம் என்னும் அருமையான ஒரு தலைப்பை ஐயா வழங்கியுள்ளார். ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, வரவேற்புரை வழங்கிய து. பவானி தனஞ்சயன் அம்மா அவர்களை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவனை தொழுது, செயலராம் பாரதிதாசனை போற்றி, ஒருங்கிணைப்பாளராம் தமிழ் பணிச்செம்மல் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயாவிற்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, இதோ எனது தலைமை கவியை வழங்குகிறேன். ஊழலை ஒழிப்போம். அப்பப்பா, என்ன கொடுமை! எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். பொங்கி வழிகிறது தெருக்கள் தோறும். சத்தமின்றி நம்மை யுத்தத்தில் ஆழ்த்தும் கத்தி போல் கூர்மை என தாக்கும் ஊழலை ஒழிப்போம். நல்லதொரு எண்ணத்தில் சொட்டு நஞ்சை விடும் மனிதன் மாண்பை குலைத்து, நிழல் போல் தொடரும் கெட்ட ஆவியாம் ஊழலை சிதைத்து அழிப்போம், புதைப்போம் வாருங்கள். எண்ணத்தில் நெருடலென புன்னையாக்கும் அதில் எண்ணெய் ஊற்றி எரியவிடும் தீ எண்ணமதை ஒழிப்போம். எண்ணத்தில் நெருடலென புன்னையாக்கும் அதில் எண்ணெய் ஊற்றி எரியவிடும் தீ எண்ணமதை ஒழிப்போம். கண்ணை கலங்கச் செய்யும் கலப்பட ஊழல், கண்ணை கலங்கச் செய்யும் கலப்பட ஊழல். புத்தகத்தில் நடக்கின்றது புதுமை ஊழல், பட்டி தொட்டி எங்கும் கொட்டி கிடக்கின்றது ஊழல். பாட்டி சுடும் வடையிலும் கூட ஊழல் நடக்கின்றதல்லவா என்று, பாட்டி சுடும் வடையிலும் கூட ஊழல் நடக்கின்றதல்லவா என்று. விண்முதல் மண்வரை மாற்றம் தேவை, விண்முதல் மண்வரை மாற்றம் தேவை. அனைவரும் இன்னலுறும் ஊழல் சமூகத்தில் வாழத்தான் பிடிக்கவில்லை எமக்கு. அனைவரும் இன்னலுறும் ஊழல் சமூகத்தில் வாழத்தான் பிடிக்கவில்லை எமக்கு. எவரையும் வாழ்த்தும் நிலையும் இங்கில்லை, மாற்றம் ஒன்றே மாறாதது அதை ஏற்று மாற்றி நட. மாற்றம் ஒன்றே மாறாதது அதை ஏற்று மாற்றி நட. ஊழலற்ற சமூகத்தை உருவாக்குவோம் வாரீர், ஊழலற்ற சமூகத்தை உருவாக்குவோம் வாரீர். மாற்றத்தை தொடங்கு உன் நிழலிலேயே, மாற்றத்தை தொடங்கு உன் நிழலிலேயே. நம்பிக்கை வித்தை விதைத்திங்கு என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அனைத்து கவிஞர்களுக்கும் அழகான ஒரு தலைப்பில் தங்களுடைய எண்ணங்களை இங்கு கவியாக படைக்க என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அருமையான கவிதை கொடுத்தார்கள். அம்மையார் அம்பிகாவதி அவர்கள் தனது தலைமை கவிதையை கொடுத்தார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில தலைமை பொறுப்பேற்று நடத்தும் முகமாக தனது தலைமை கவிதையை கொடுத்து அடுத்தடுத்து கவிதைகளை அழைக்க இருக்கிறார்கள். தலைமை கவி அம்மா அவர்கள் மிகச் சிறப்பான ஒரு கவிதையை கொடுத்தார்கள். அப்பப்பா, எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், என்ன என்று சொல்வது? எல்லா இடத்திலுமே ஊழல் நிறைஞ்சு இருக்குது. அதாவது இந்த ஊழலை அந்த கண்ணை கலக்க செய்யக்கூடிய அந்த கலப்பட ஊழல் இருக்குது. பாட்டி சுடுற வடையில கூட ஊழல் இருக்குது. அதனால மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்னு சொல்லி, ஊழலற்ற சமுதாயத்தை உருவாக்குவோம் வாரீர் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு தலைமை கவிதை கொடுத்த கு. அம்பிகாவதி தலைமை கவிஞர் அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, மிகச்சிறப்பு வாழ்த்துக்கள். தொடர்ந்து கவிஞர்களை அழையுங்கள். அம்மா, ஊழல்லயே ஊழல் இருக்குங்கம்மா, அது தெரியுமா உங்களுக்கு? ஊழல்லயே ஒரு ஊழல் இருக்கு. ஒருத்தர் ஊழல் பண்ணுவாரு, ஒரு அதிகாரி ஊழல் பண்ணுவாரு, பணம் கேட்பாரு, அதுக்கு ஒருத்தர் கீழே ஒருத்தர் இருப்பாரு. அவரு கொஞ்சம் அதிகமா சொல்லி காசு வாங்கி அவர்கிட்ட கொடுத்து இவர் ஒரு ஊழல் செய்வார். அதுல அது ஊழல்லயே ஊழல் இருக்கு. வடையில மட்டும் இல்ல, ஊழல்லயே ஊழல் கலந்துருக்கு. சிறப்பு. தொடரட்டுமா உங்கள் கவிதை? நன்றி ஐயா, நன்றி. அடுத்தடுத்து கவிஞர்களை அழைங்களம்மா. சரிங்க ஐயா. அடுத்ததாக திருமதி பூங்கோதை அம்மா அவர்கள் பின்னலாடை நகரமாம் திருப்பூரிலிருந்து அழகிய கவிதையை பின்னிக் கொண்டு வருகிறார். வாருங்கள் அம்மா, வாருங்கள், தங்கள் கவிதையை தாருங்கள்.
திக்கெட்டும் புகழ் மணக்கும் அன்னை தமிழை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவரை வணங்கி, செயலாளர் பாரதிதாசனை வணங்கி, பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி, என்னுடன் பயணிக்கும் அனைத்து கவி பேரைகளுக்கும் வணக்கத்தை கூறி எனது கவிதையை கூறுகின்றேன். கவிதையின் தலைப்பு ஊழலை ஒழிப்போம். எங்கும் ஊழல், எதிலும் ஊழல். ஊழல் இல்லா இடம்தான் ஏதோ, ஊழல் இல்லா இடம்தான் ஏதோ. காற்றை வடித்து ஜாடியில் நிரப்பி காசுக்கு விற்கும் கலிகாலம் இது. நீரை பிடித்து குவளையில் அடைத்து புண்ணிய நதிநீர் என கூவி விற்கும் ஏமாற்று கூட்டம். ஏனிந்த பித்தம், எதற்கிந்த ஓட்டம்? பதவியிலும் பட்டத்திலும் 1000 ஓட்டைகள், பதவியிலும் பட்டத்திலும் 1000 ஓட்டைகள். சாட்சி எதற்கு? மனசாட்சி இல்லையோ? சாட்சி எதற்கு? மனசாட்சி இல்லையோ? மனங்கள் எல்லாம் பிணமாகி விட்டதோ? சாவு வாடை உனக்கு எட்ட செய்த ஊழல் சட்டையாய் மாறி சவுக்கடி கொடுக்க ஊனெல்லாம் வலிக்கும், உணர்வெல்லாம் மறக்கும். ஆறாம் அறிவு சேராய் மாறி வாரி இறைத்து கலந்து உன்னை அழிக்கும் ஊழல் வேண்டுமா? ஊழலை ஒழிப்போம் சொல்வது அரசியல்வாதிகள், திருட்டை ஒழிப்போம் சொல்வது காவல்துறை, மதுக்கடை ஒழிப்போம் சொல்வது குடிகாரர்கள். ஊழல் ஊடுருவாத இடமே இல்லை. அப்பப்பா, இந்த நோய்க்கு மருத்துவம் பார்ப்பவர்கள் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளுமே. ஒட்டுமொத்த தேசத்தின் வளர்ச்சியை பாதிக்கும் ஊழல் வேண்டுமா? ஊழல் வேண்டும். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பான ஒரு கவிதை வரிகளை தந்தீர்கள் அம்மா. ஊழல் ஊழல், எங்கு பார்த்தாலும் ஊழல், ஊழல் இல்லாத இடம்தான் எங்க இருக்கிறது? தூய்மையான அந்த தண்ணீரை கூட கேனில் அடைத்துக்கிட்டு அது தூய்மையான தண்ணீர் என்று சொல்லி கூவி அழைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி, அதே போல மதுக்கடை பிரியர்கள் மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க குடிகாரர்கள் ஊழல் அப்படின்னு சொல்லி. அரசியல்வாதிகள், காவல்துறைகள் அனைவருமே வந்து அவரவர்கள் விதத்தில் ஊழல் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த நிலை எப்பொழுது மாறுமோ அப்படின்னு சொல்லி மிக அழகான ஒரு கவி வரிகளை தந்த திருப்பூர் பூங்கோதை அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா. மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் அம்மா. சரிங்க. அடுத்ததாக முனைவர் மாசித்துறை ஐயா அவர்கள் குணத்திலே தங்கம், பேச்சாற்றல், சிறந்த கவியாற்றல் கொண்ட எங்கள் ஆசானாம் தமிழாசனை வணங்கி வருக வருக தங்கள் கவியை தருக என்று மாசித்துறை ஐயா அவர்களை அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா, வந்து தங்கள் கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலராம் பாரதிதாசனை தொழுது தலைவராம் திருவள்ளுவரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளராம் ஐயா தமிழ் சுடர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களையும் வணங்கி, எனது கவி ஆளுமைகளையும் வணங்கி, பவானி அம்மா அவர்களையும் வணங்கி, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அம்பிகா அம்மா அவர்களையும் வணங்கி என் கவிதைக்குள் செல்கின்றேன். கவிதையின் தலைப்பு ஊழலை ஒழிப்போம். ஊழலை ஒழிப்போம். பிஞ்சு மனங்களிலே பிழைகளை விதைக்காமல் பிழையெல்லாவற்றை கூறி ஊழலை ஒழிப்போம். பிஞ்சு மனங்களிலே பிழைகளை விதைக்காமல் பிழையற்றவற்றை கூறி ஊழலை ஒழிப்போம். பள்ளியின் வாயிலாக பாதக செயல்களை கூறாமல் சாதக செயல்களை கூறி ஊழலை ஒழிப்போம். பள்ளியில் வாயிலாக பாதக செயல்களை கூறாமல் சாதக செயல்களை கூறி ஊழலை ஒழிப்போம். கல்லூரி மாணாக்கர்களிடம் கடமையை சொல்லியும் கடமையற்றதை விளக்குவதன் மூலம் ஊழலை ஒழிக்கலாம். கல்லூரி மாணாக்கர்களிடம் கடமையை சொல்லியும் கடமையற்றவற்றை விளக்குவதன் மூலம் ஊழல்
ஊழலை ஒழிக்கலாம். பொதுமக்களிடமே பொருத்தமற்றவற்றை கூறாமலும் பொருத்தமுடையவற்றை கூறியும் ஊழலை ஒழிக்கலாம். பொதுமக்களிடமோ பொருத்தமற்றவற்றை கூறாமலும் பொருத்தமுடைய கூறியும் ஊழலை ஒழிக்கலாம். நயவரைகள் பேசும் நாடகக்காரர்களின் நடித்து நாடகமாடும் ஊழல்வாதிகளை அவர்களைப் போல் நடித்து ஊழலை ஒழிக்கலாம். அவர்களைப் போல் நடித்து ஊழலை ஒழிக்கலாம். மக்களிடம் மகத்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் வாயிலாகவும் ஊழலை ஒழிக்கலாம். மக்களிடம் மகத்தான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதன் மூலம் வாயிலாக ஊழலை ஒழிக்கலாம். மடையென திறந்தோடும் ஊழலை வாய்மை பேசுவதனாலே ஒழிக்கலாம். மடையென திறந்தோடும் ஊழலை வாய்மை பேசுவதனாலேயே ஒழிக்கலாம். லாபகமாக லஞ்சம் கேட்கும் ஈரமிலா மனிதர்களை ஈட்டியாக குத்தி ஊழலை ஒழிக்கலாம். லாபகமாக லஞ்சம் கேட்கும் ஈரமிலா மனிதர்களை ஈட்டியாக குத்தி ஊழலை ஒழிக்கலாம். ஊழலிலே உடம்பு வளர்க்கும் ஊழல்வாதிகளை மக்கள் ஒற்றுமையுடன் இருந்தால் ஊழலை ஒழிக்கலாம். ஊழலிலே உடம்பு வளர்க்கும் ஊழல்வாதிகளை மக்கள் ஒற்றுமையுடன் இருந்தால் அந்த ஊழலை ஒழிக்கலாம். ஊழல் செய்வோரையும் அதற்கு துணையாக வருபவரையும் ஊழல் செய்வோரையும் அதற்கு துணையாக வருபவரையும் துப்பாக்கி குண்டால் பாய்ந்து ஊழலை ஒழிக்கலாம். துப்பாக்கி குண்டால் ஊழலை ஒழிக்கலாம். இரும்பு மனிதர் பிறந்த நாளிலே ஊழல் ஒழிப்பு நாளாக கொண்டாடுகிறோம். இரும்பு மனிதர் பிறந்த நாளிலே ஊழல் ஒழிப்பு நாளாக கொண்டாடுகிறோம். ஊழல் புரிபவரை இரும்பு கரம் கொண்டு ஊழலை ஒழிக்கலாம். ஊழல் புரிபவரை இரும்பு கரம் கொண்டு ஊழலை ஒழிக்கலாம். மக்கள் மன்றங்களிலும் பொது மேடைகளிலும் மக்களை நம்ப வைக்கும் ஊழல் முதலைகளை நாராய் உரித்தெடுப்பதன் மூலம் ஊழலை ஒழிக்கலாம். மக்கள் மன்றங்களிலும் பொது மேடைகளிலும் மக்களை நம்ப வைக்கும் ஊழல் முதலைகளை நாராய் உரித்தெடுப்பதன் மூலம் ஊழலை ஒழிக்கலாம். ஊழல் செய்வோரை சுவரொட்டிகளாலும் விளம்பரங்களினாலும் வெளிச்சப்படுத்தி ஊழலை ஒழிக்கலாம். ஊழல் செய்வோரை சுவரொட்டுகளினாலும் விளம்பரங்களினாலும் வெளிச்சப்படுத்தி ஊழலை ஒழிக்கலாம். சுரண்டும் ஊழல் மனிதர்களுக்கு சாட்டை அடி கொடுத்து ஊழலை ஒழிக்கலாம். சுரண்டும் ஊழல் மனிதர்களுக்கு சாட்டை அடி கொடுத்து ஊழலை ஒழிக்கலாம். மலைகள் கூட சரிந்து விழுமாம், ஊழல் முதலைகள் சரியாதோ? மலைகள் கூட சரிந்து விழுமாம், ஊழல் முதலைகள் சரியாதோ? எனவே உண்மை பேசும் நிலைவரின் ஊழலை ஒழிக்கலாம். உண்மை பேசும் நிலைவரின் ஊழலை ஒழிக்கலாம். ஊழல் செய்யும் ஊமையர்களை கடுமையான தண்டனை கொடுத்து ஊழலை ஒழிக்கலாம். ஊழல் செய்யும் ஊமையர்களை கடுமையான தண்டனையால் ஊழலை ஒழிக்கலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை ஐயா. அருமையான ஒரு கவி வரிகள் மிகச் சிறப்பாக இருந்தது. தங்களுடைய கவி வரிகள் ஒவ்வொரு வரிகளும் மிக முத்தாய்ப்பாக இருந்தது. பிஞ்சு மனங்களிலே பிழைகளை விதைக்காமல் பிழையற்ற சொற்களை கூறி ஊழலை ஒழிக்கலாம் என்றும், பள்ளியில் பாதக செயல்களை கூறாமல் சாதக செயல்களை கூறி ஊழலை ஒழிக்கலாம். கல்லூரி மாணாக்கர்களிடம் கடமையை செய்ய சொல்லி கடமையற்ற ஊழலை ஒழிக்கலாம் என்றும், பொதுமக்களிடம் பொருத்தமற்றவற்றை கூறாமல் பொருத்தமானவற்றை கூறி ஊழலை ஒழிக்கலாம் என்று மக்களிடம் மகத்தான விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். நாம் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் ஊழலை நிச்சயமாக ஒழிக்கலாம் என்று, அதாவது அந்த லாபகமாக அந்த லஞ்சம் கேட்கும் மனிதர்களிடம் ஈரமில்லா அந்த மனிதர்களிடம் ஈட்டியால குத்தி அந்த ஊழலை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே ஒரு சாட்டை அடி கொடுத்து நாம் எல்லாமே ஒற்றுமையாக இருந்தா இந்த ஊழலை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லி மிக அழகாக ஒரு கவி வரிகளை தந்த முனைவர் மாசித்துரை ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. மிகச் சிறப்பு, வாழ்த்துக்கள். ஊழல் அத ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு நம்ம வேலை கேட்டு போகும்போது நம்ம கிட்ட ஒரு தொகையை வாங்குறது. நாம நம்முடைய வேலைய ஒரு பதவி உயர்வு பெறுகிற போது, தகுதி இருந்து பதவி உயர்வு பெறுகிற போது ஒரு தொகையை கேட்டு வாங்கிட்டு அதை கொடுக்கறது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பேரும் பாதிக்கப்படுறாங்க. ஒண்ணு,
அந்த தொகை கொடுத்தவர் தேவையில்லாமல் பாதிக்கப்படுகிறார். தகுதி இருந்தும் பணம் கொடுத்தால்தான் பணி என்கிற போது அந்த தகுதியுடையவர் பணம் கொடுத்து துன்பப்படுகிறார். அது ஒரு ஊழல். அதிலேயே இன்னொரு என்ன கேட்டாங்கன்னா, தகுதி அற்றவர்களுக்கு பணி கொடுத்தல். அப்போ தகுதியுடையவர் பாதிக்கப்படுறார். இப்படி இந்த ஊழல்ல 2 பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த ஊழல் ஈடுபட்டு தனக்கு வாய்ப்பை பெற்றவரும் வாய்ப்பை பெறாதவரும் 2 பேர் பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு ஊழல் வகை இருக்கு. அது என்ன? அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்ப்போம். அடுத்த கவியரங்கம் தொடர்கிறது. கவியரங்கத்தில் அடுத்த கவிஞரை அழைக்கவிருக்கிறார். இந்த கவியரங்கத்தில் தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த திருமதி அம்பிகாவதி அவர்கள். அவர் கலையம்புத்தூர் பள்ளியிலே தலைமை ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். சீர்மிகு ஆசிரியர் என்ற விருது பெற்றவர். சிறப்பாக கவியரங்கங்களை பங்கேற்று சிறப்பித்து வருபவர். சிறுகதை ஆசிரியர் கூட. அவர் ஒரு நல்ல சிறுகதை ஆசிரியர் கூட. வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி அம்பிகாவதி அவர்களே, தொடர்ந்து கவியரங்கம். அடுத்தவளை அழையுங்கள். அடுத்ததாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் அனைத்து நிகழ்வுகளிலும் பங்கு கொண்டு சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள். பெயரிலேயே தங்கம் என்று பால் போன்ற வெள்ளை மனம் கொண்ட திருமதி கவிஞர் பால் தங்கம் அம்மா அவர்களை வருக வருக, தங்களுடைய மேலான கவிதைகளை தருக என வரவேற்கிறேன். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவிதைகளை தாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராம் வள்ளுவரை வணங்கி செயலாளராம் பாரதிதாசனை தொழுது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் ஐயா நீலகண்ட தமிழ் ஐயாவை வணங்கி இன்று தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அம்பிகாவதி அம்மாயை வணங்கி என்றும் கவியரங்கை நடத்தி கொண்டிருக்கும் பவானி அவர்களை வணங்கி இன்றைய கவிதைக்குள் நுழைகிறேன். ஊழலை ஒழிப்போம். வாக்கு ஒன்றை வாங்கித் தரவே வாழ்வை இழந்த வீரர்கள் ஏராளம். வாக்கை விற்று குடித்து மகளும் வானரம் வழிவந்த மானிடர் பல்லாயிரம். வாக்கு ஒன்றை வாங்கித் தரவே வாழ்வை இழந்த வீரர்கள் ஏராளம். வாக்கை விற்று குடித்து மகளும் வானரம் வழிவந்த மானிடர் பல்லாயிரம். ஊழலை ஒழிக்க முதலில் இவர்கள் உடலினை உருக்கும் மதுவை ஒழிக்கணும். ஊழலை ஒழிக்க முதலில் இவர்கள் உடலினை உருக்கும் மதுவை ஒழிக்கணும். ஏழைகளை ஏப்பமிடுகிற இதனை எளியோரிடம் விளக்க ஊழலை ஒழிக்கலாம். ஏழைகளை ஏப்பமிடுகிற இதனை எளியோரிடம் விளக்க ஊழலை ஒழிக்கலாம். இலவசம் ஒன்றை வேண்டாமென ஒதுக்கி இரும்பு மனிதர் பட்டேல் வம்சம் லட்சியமாய் ஊழலை ஒழிப்பதை கொண்டால் இந்தியாவில் இல்லாமல் போகும் ஊழல். இலவசம் ஒன்றை வேண்டாமென ஒதுக்கி இரும்பு மனிதர் பட்டேல் வம்சம் லட்சியமாய் ஊழலை ஒழிப்பதை கொண்டால் இந்தியாவில் இல்லாமல் போகும் ஊழல். வள்ளுவர் குறளை அவ்வை மொழியை வாழ்க்கையில் கடைபிடிக்க வைக்கணும். வள்ளுவர் குறளை அவ்வை மொழியை வாழ்க்கையில் கடைபிடிக்க வைக்கணும். கள்ளங்கவடம் இல்லாது கடமையில் கக்கன் காமராஜ் வழியை பின்பற்றணும். கள்ளங்கவடம் இல்லாது கடமையில் கக்கன் காமராஜ் வழியை பின்பற்றணும். கொண்டு வந்ததும் இல்லை, இனிமேல் கொண்டு போக போவதும் இல்லை. ஆண்டு அனுபவிக்க உந்தன் உழைப்பால் ஆனது மட்டுமே இறுதி வரை உதவும். கொண்டு வந்ததும் இல்லை, இனிமேல் கொண்டு போக போவதும் இல்லை. ஆண்டு அனுபவிக்க உந்தன் உழைப்பால் ஆனது மட்டுமே இறுதி வரை உதவும் என்பதை எடுத்து எம்பி இயன்றவரை எண்ணத்தை மாற்றும் முயற்சியில் முயன்று என்பதை எடுத்து எம்பி இயன்றவரை எண்ணத்தை மாற்றும் முயற்சியில் முயன்று இன்று புறையோடி இருக்கும் ஊழலை இல்லாமலாக்க உறுதி பூணுவோம். இன்று புறையோடி இருக்கும் ஊழலை இல்லாமலாக்க உறுதி பூணுவோம். நன்றி வாய்ப்புக்கு. அருமை அம்மா, அருமை. மிக சிறப்பாக இருந்ததம்மா. தங்களுடைய கவி வரிகள் அனைத்தும் மிக சிறப்பாக இருந்தது. வாக்குக்காக கிழித்து வாழ்வை விழுந்த மானிடர்கள் ஏராளம் என்றும், ஊழலை ஒழிக்க முதலில் மது கடைகளை ஒழிக்கணும். அந்த மது கடைகளை ஒழிச்சா அந்த ஊழலை ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதன் பிறகு இலவசத்தை ஒழித்தாலே போதும். அந்த இலவசத்தை ஒழித்தால் எல்லாமே அந்த ஊழல் இல்லாத ஒரு நாடாக போய்விடும் அப்படின்னு சொல்லியும், கடைசியாக போவதும் ஒன்றுமில்லை, கொண்டு வருவதும் ஒன்றுமில்லை. அப்படி இருக்க நீ உன்னுடைய உழைப்பை மட்டுமே நீ பயன்படுத்தினால் பயன்படுத்தி நீ முன்னேறலாம், ஊழலை தவிக்கலாம் அப்படின்னு சொல்லி மிக அருமையான ஒரு கவி வரிகளை தந்த பால்தங்கம் அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா, மிகச்சிறப்பு, வாழ்த்துக்கள். ஊழலை எப்படியெல்லாம் ஒழிக்கலாம் 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 என்று கூறினார்கள்.
ஊழல் என்பதனுடைய நிழல் கூட விழாத அந்த கலாம் என்ற சொல்லை ஒவ்வொரு வரியிலும் தொடர்ந்து ஒழிக்கலாம், எப்படி ஒழிக்கலாம் என்று கூறினார்கள் அம்மையார். சிறப்பான கவிதை அம்மா, மகிழ்ச்சி. இந்த இரண்டாவது வகை ஊழலை பத்தி சொன்ன இல்லைங்களா, அதை பத்தி பேசுவோம். இரண்டாவது வகை என்ன சொன்னா, அதனால் தனி மனிதர்கள் நேரடியாக பாதிக்கப்படுவதில்லை. நாட்டிற்கு தேவையான வளங்களை எல்லாம் விற்பது, நாட்டுக்கு தேவையான மலைகளை யாரோ கல் எடுத்து வெட்டி கொள்ள ஒரு அனுமதி கோரியவுடன் அதை கொடுத்து விடலாம் என்று ஒப்புதல் கொடுத்து பெரும் தொகையை பெற்றுக் கொள்வது, நாட்டை தோண்டி பூமியை தோண்டி அதை எடுக்கிறேன் இதை எடுக்கிறேன் என்று சொல்லுகிற போது அவரிடம் பணத்தை வாங்கி கொண்டு விட்டு விடுவது, ஆற்றிலே இருக்கக்கூடிய மணலை எல்லாம் திருட அனுமதித்து அவர்களிடம் பணம் வாங்கி கொண்டு ஆற்றை மலடாக்குவது. இந்த ஊழல் இருக்க, இது மாதிரி ஊழல்கள் இவையெல்லாம் ஒரு மனிதரையோ இரு மனிதரையோ பாதிப்பது கிடையாது. இந்த சமூகத்தில் இருக்கிற மனிதர்களை மட்டும் பாதிப்பது கிடையாது. இனிமேல் பிறக்க போகிற பிள்ளைகளையும் சேர்த்து, இனிமேல் வரப்போகிற தலைமுறைகளையும் சேர்த்து பாதிக்கப்படுகிறது. எந்த ஊழல்? இந்த ஊழல். இன்றைக்கு பல பேர் இந்த ஊழலைத்தான் செய்கிறார்கள். நாம் எல்லோரும் சிறுக சிறுக பணம் சேர்த்து 1000, 2000, 5000 என்று கேட்டு வங்கியிலே வைத்திருப்போம். ஒருவன் மொத்த பணத்தையும் கடனாக வாங்கி கொண்டு ஓடிவிடுவான். அவன் கடனாக பெற்றதை பற்றி யாரும் எதுவும் கவலைப்படாமல் அந்த பணத்தை தள்ளுபடி செய்து விடுவார்கள். இது போன்ற நேரங்களிலே இந்திய நாடே பாதிக்கப்படுகிறது, இந்திய சமூகம் பாதிக்கப்படுகிறது, எதிர்கால தலைமுறைகள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது, பொருளாதார வீழ்ச்சி ஏற்படுகிறது. இது போன்ற ஊழல்கள் தான் இன்றைக்கு நாட்டை தின்று கொண்டிருக்கின்றன. உலகத்திலேயே பணக்கார நாடு ஒன்று சொன்னால் எது? வேற எதையாவது சொல்லுவீங்க. சரி, உலகத்திலேயே பணக்காரர் நிறைந்த நாடு எது என்று சொன்னால் வேறொன்றை சொல்லுவீர்கள். உலகத்திலே ஏழைகள் வாழக்கூடிய நாடு என்று சொன்னால் இந்தியா என்று. ஆனால் ஏழையாக இருக்கக்கூடிய இந்தியர்கள் தான் சில பணக்காரர்களை உருவாக்குகிறார்கள். சில பணக்காரர்களை உருவாக்க தெரிந்த ஏழைகள் வாழுகிற நாடு இந்தியா. அதற்கு காரணமாக இருப்பது ஊழல், ஊழல், ஊழல் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த ஊழலை நாம் ஒழித்தாக வேண்டும் என்பதுதான் இந்த கல்வியரங்கத்தின் நோக்கம். அடுத்ததாக கவிஞரை அழைக்க இருக்கிறார்கள். பாருங்க அம்மா. அடுத்ததாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் புதுவரவாம் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக இருந்தாலும் தமிழ் மீது பற்று கொண்டு தனது கவிதை வரிகளை தொடுத்து வந்துள்ளார் எனது பள்ளி ஆசிரியரும் எனது உற்ற தோழியுமான பா. ஆயிஷா சித்திக் அவர்கள். வாருங்கள் அம்மா, வந்து தங்களினுடைய கவிதையை தாருங்கள். வாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை வணங்கி, செயலராம் பாரதிதாசனை வணங்கி, ஒருங்கிணைப்பாளராம் தமிழ்ச்சுடர் பாரதி சுடர் நீலகண்ட தமிழன் ஐயாவை வணங்கி, பவானி அம்மாவை வணங்கி, தலைமை ஏற்று நடத்தும் அம்மா கு. அம்பிகாவதி அவர்களை வணங்கி, மற்றும் நம் கவி ஆளுமைகள் அனைவரையும் வணங்கி எனது கவிதையை வழங்குகின்றேன். தலைப்பு: ஊழலை ஒழிப்போம். அல்லும் பகலும் நம் நாட்டிற்காக அயராது உழைத்த செக்கிழுத்த செம்மல் வ.உ.சி., மகாத்மா காந்தி, வேலு நாச்சியார், நானா சாஹிப் என நீண்ட பெயர் பட்டியலில் வரும் தியாகிகள் அனைவரும் கஷ்டப்பட்டு கண்ணீரும் செந்நீரும் சிந்தி வெள்ளையனிடமிருந்து பெற்றுத்தந்த சுதந்திரத்தை இன்று நாம் ஊழல் என்னும் கொள்ளையனிடம் கொடுத்துவிட்டு பரிதவித்து நிற்கின்றோம். இந்த ஊழல் என்னும் கொள்ளையன் கருவறை முதல் கல்லறை வரை நீக்கமர எங்கும் வியாபித்து நிற்கின்றான். இவன் ஒரு உயிர்கொல்லி நோய், சமுதாய சாபம், ஜனநாயக சீர்கேடு, பொருளாதார பாதிப்பு. நம்மை இந்த கொள்ளையனிடம் இருந்து காப்பாற்ற மீண்டும் மேற்சொன்ன பட்டியல் மாமனிதர்கள் வருவார்கள் என்று மட்டும்
அமைதி காக்க வேண்டாம். நாமே அவர்களாய் மாறுவோம். நம்மிலிருந்து சிறு வட்டமிட்டு ஆரம்பிப்போம். நம் குடும்பம், நம் சுற்றம், நம் ஊர் என நாம் இட்ட வட்டத்தை சிறிது சிறிதாக பெரிதாக்குவோம். நம் நாட்டிற்கு உரமாக்குவோம். இவ்வாறு ஊழலை ஒழிப்போம், உளமகிழ வாழ்வோம் என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை அம்மா. அருமையான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் அம்மா. மிகச் சிறப்பு. அதாவது அல்லும் பகலும் நாட்டிற்காக உழைத்த தியாகிகள் எல்லாமே கஷ்டப்பட்டு வெள்ளையனுக்கிட்ட வந்து போராடி வந்து சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க. அப்படி வாங்கி கொடுத்த அந்த சுதந்திரத்தை வந்து நம்ம ஊழல் என்ற பெயர்ல இந்த கொள்ளையன்கிட்ட கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த கொள்ளையர்கள் எல்லாம் வந்து உயிர்கொல்லி நோய் அப்படின்னு சொன்னீங்க அவர்களை. அதாவது அந்த தியாகிகள் எல்லாம் திரும்ப வருவாங்களா? இல்லையே. நாம தான் வந்து நம்மளுடைய அந்த சுற்றம், நம்மளுடைய பந்தம், இவர்களுடைய நட்பு ஏற்படுத்தி ஊழலற்ற சமுதாயத்தை நாம தான் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அழகான கவி வரிகளை தந்த ஆயிஷா சித்திக் அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மிகச் சிறப்பு, வாழ்த்துக்கள். ஊழல் என்பது பொருளாதார சீர்கேடு, சமுதாயத்தினுடைய கேடு. இதை நீக்க வேண்டும். எப்படி நீக்க வேண்டும் என்று சொன்னால், இதை நம்மிடமிருந்து தொடங்க வேண்டும். ஊழல் மூலம்தான் ஒன்று நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அதை ஏற்கக்கூடாது. நம் குடும்பம் ஏற்கக்கூடாது, நம் தெரு ஏற்கக்கூடாது, நம் சுற்றம் ஏற்கக்கூடாது. இப்படி நம்மோடு இருக்கும் யாரும் இதை ஏற்கக்கூடாது என்று வெகு அழகாக தன்னுடைய கவிதையிலே சிறப்பாக குறிப்பிட்டிருந்தார் அம்மையார் திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள். அருமையான கவிதை கொடுத்தீர்கள் அம்மா, சிறப்பாக இருந்தது. எங்கிருந்து தொடங்குவது? நம்மிடமிருந்து தொடங்குவோம். நம்மிடமிருந்து ஊழலை ஒழிப்போம். எங்கேயோ போய் ஊழலை ஒழிப்போம்ல, முதல்ல நம்மிடமிருந்து ஊழலை ஒழிப்போம்னு மிக அற்புதமான ஒரு கருத்தை கூறினார்கள். உறுதியாக இருக்க வேண்டும். உறுதியாக எது கிடைத்தாலும் சரி, இதற்கு நமக்கானது அல்ல, நமக்கானது ஒன்று இருக்கிறது. இந்த உலகத்துல நம்ம பிறந்த போதே நீங்க விதியை நம்புறீங்களா? மகிழ்ச்சி. உங்களுக்கு ஒண்ணு இருக்கும்ல, கடவுள் ஒண்ணு கொடுத்துருப்பார்ல, அதை அனுபவிங்க. அதை விட்டுட்டு அடுத்தவங்க எடுத்து அடுத்தவங்க சாப்பாட்டை இப்படிங்க தட்டி பறிக்கலாம் கூடாது இல்லையா? எனவே ஊழலை ஒழிக்கணும்னா முதல் நம்மிடம் இருந்து தொடங்க வேண்டும் என்று வெகு அழகாக நேர்த்தியாக கவிதை கொடுத்த திருமதி ஆயிஷா சித்திக் அவர்கள், பழனி வட்டம், திண்டுக்கல் மாவட்டம், ஆக்கலைம்புத்தூரமா நீங்களா? ஆக்கலைம்புத்தூர்ல பள்ளியினுடைய ஆங்கில ஆசிரியராக இருக்கிறார். இந்த மன்றத்தினுடைய தலைமை பொறுப்பேற்றக்கூடிய அம்பிகாவினுடைய குற்ற தோழியாக அவரும் இவரும் ஒரே பள்ளியில் பணிபுரிகிறார்கள். படிக்கிறார்கள் சொல்ல வந்தேன், பணிபுரிகிறார்கள். இருவரும் ஒரே பள்ளியில் படிக்கிறார்கள், ஒரே பள்ளியில் பணிபுரிகிறார்கள். ஆனால் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே இலக்கியத்தை படிக்கிறார்கள். வாழ்க வளர்க, சிறப்பம்மா. தொடர்ந்தும் உங்கள் கவிதை பயணம். நன்றி ஐயா. அடுத்ததாக எழில்மிகு கவிதையை எழுச்சியோடு கொண்டு வருகிறார் என் அன்பு சகோதரி சு எழிலரசி சரவணன் அம்மா அவர்கள். வாருங்கள் அம்மா, வந்து தங்களுடைய கவிதையை தாருங்கள். ஐயா அவர்களுக்கு வணக்கம், அம்மா அவர்களுக்கு வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் தெய்வ புலவர் திருவள்ளுவரையும் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் அன்பிற்குரிய ஐயா அவர்களையும் இத்தொடர் கவியரங்கத்தின் கதாநாயகி பவானி அம்மா அவர்களையும் இன்றைய கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் அன்பு சகோதரி அம்பிகாபதி அவர்களுக்கும் மற்றும் இருபால் கவிஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான நல்வணக்கங்கள். இன்றைய தொடர் கவியரங்கம் 54 தலைப்பு ஊழலை ஒழிப்போம். சமுதாயத்தின் மிக மோசமான அவலம் லஞ்சம். சட்டங்களை படுகுழியில் தள்ளிடும் லஞ்சம். சமுதாயத்தின் மிக மோசமான அவலம் லஞ்சம். சட்டங்களை படுகுழியில் தள்ளிடும் லஞ்சம். பாதாள சாக்கடையாய் துர்நாற்றமே மிஞ்சும். பாவப்பட்ட மனித இனம் இதை கண்டு அஞ்சும். பாதாள சாக்கடையாய் துர்நாற்றமே மிஞ்சும். பாவப்பட்ட மனித மனம் இதை கண்டு அஞ்சும்.
அரசு கொட்டிலில் அடித்தளமாய் காணும் வஞ்சம் சட்டத்தை பலவீனமாக்கி பதறுதே நெஞ்சம். அரசு கொட்டிலில் அடித்தளமாய் காணும் வஞ்சம் சட்டத்தை பலவீனமாக்கி பதறுதே நெஞ்சம். சுயநலமே ஊழலின் பிரதானமாகும் தஞ்சம். சுயநலமே ஊழலின் பிரதானமாகும் தஞ்சம். வறுமையை பாதாளத்தில் தள்ளிடும் ஊழல் நாட்டின் வளர்ச்சிக்கு தடை கற்களாகும் ஊழல். நாட்டின் வளர்ச்சிக்கு தடை கற்களாகும் ஊழல். கையூட்டு பெற்றிடும் சிந்தையை சிதைத்திடு, கையாலாகாத ஊழல் பெருச்சாளிகளை புதைத்திடு. கையூட்டு பெற்றிடும் சிந்தையை சிதைத்திடு, கையாலாகாத ஊழல் பெருச்சாளிகளை புதைத்திடு. கையேந்தல் பாவம் எனும் வித்தை விதைத்திடு, கையேந்தல் பாவம் எனும் வித்தை விதைத்திடு. தன்னலம் நீக்கி பிறர் நலம் காத்திடு, தன்னலம் நீக்கி பிறர் நலம் காத்திடு. சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு நாளும் வளர்த்திடு, சுய ஒழுக்கம் கட்டுப்பாடு நாளும் வளர்த்திடு. கணக்கில் வாரா பணமோ பையில், ஊழல் ஒழிப்பது மக்களின் கையில். கணக்கில் வாரா பணமோ பையில், ஊழல் ஒழிப்பது மக்களின் கையில். கொடுப்பது தடுத்தால் பெறுவது ஒழியும், கொடுப்பது தடுத்தால் பெறுவது ஒழியும். கொள்ளையடிக்கும் கையூட்டு அழியும். பிறப்பு முதல் இறப்பு வரை ஊழல் ஊழல், பிறப்பு முதல் இறப்பு வரை ஊழல். சமூகத்தில் ஊனாய் ஊன்றி இருக்கும் ஊழல். கொடுப்பது முதல் குற்றம், பெறுதல் அதனினும் பெரும் குற்றம். மனிதா உன் மனசாட்சியை அடகு வைக்காதே, மனிதா உன் மனசாட்சியை அடகு வைக்காதே. அடியோடு விரட்டி துரத்திடு ஊழலை, அடியோடு விரட்டி துரத்திடு ஊழலை. பொது நலம் பேணி ஒழித்திடு ஊழலை. நல் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அம்மா, அருமையான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் அம்மா. மிக சிறப்பு. ஒவ்வொரு வரிகளும் சமுதாயத்தினுடைய மிக மோசமான ஒரு அவலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு லஞ்சம் தான். சட்டங்களை எல்லாமே வந்து ஒரு படுகுழியில தள்ளுவதுமே வந்து அந்த லஞ்சம் தான். இந்த லஞ்சத்தை எல்லாம் பார்த்து இந்த பாவப்பட்ட மனமானது பயப்படுது அப்படின்னு சொல்லியும், அந்த சுயநலம் தான் அந்த ஊழலுக்குரிய முதல் காரணம் வந்து சுயநலம் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல கையூட்டு என்னும் அந்த லஞ்சத்தை பெற்றிடும் அந்த மனிதர்களை வந்து தகர்த்திட வேண்டும், அந்த கையால் ஆகாத அந்த ஊழல் தனத்தை ஒழித்திட வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. அதே போல கொடுப்பதை நிறுத்திவிட்டால் தடுப்பது பெறுவது தடுத்து விடும். நிச்சயமாதான் அம்மா. அதாவது நம்ம கொடுத்தாதான் வந்து அந்த லஞ்சம் அவங்க வந்து வாங்கிப்பாங்க இல்லையா? நம்ம கொடுக்காம இருந்துட்டா நம்மளுடைய செயல் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் எந்த ஒரு வேலையும் செய்வதற்கு இதை கொடுத்தால்தான் இதை நிறைவேற்றுவார்கள் அப்படின்றதுக்காக நாம வந்து நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தாமாகவே முன் வந்துடும். ஆகையால மனிதா உன்னுடைய மனசாட்சியை நீ அடகு வைக்காத, அடகு வைக்காம உன்னுடைய மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நீ நடந்தீங்கன்னா ஊழலை வந்து தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான கவி வரிகளை தந்த தலைமை ஆசிரியர் எழிலரசி மன்னாச்சலூர் அம்மா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மிகச்சிறப்பு. நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி. ஐயா மைக் ஆன் பண்ணல. உங்களுடைய கவிதையை கேட்டபோது எனக்கு ஒரு பழைய பாடல் நினைவுக்கு வந்தது. உங்களுடைய கவிதையை கேட்டேன். திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. பட்டுக்கோட்டையா? திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது, அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கு. ஆனா அதுக்கு அடுத்து ஒரு வரி சொல்லியிருப்பாரு அவரு. அந்த வரியை புரிஞ்சுட்டாங்களோ இல்லையோ, அந்த வரியை மக்கள் புரிந்து கொண்டாங்களோ இல்லையோ, அந்த திருடற கூட்டம் தெளிவா புரிஞ்சுக்கிச்சு. திருடனாக பார்த்து திருடுற வரைக்கும் திருட்டை ஒழிக்க முடியாது. அது புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இந்த வரி மக்களுக்கு எங்க போய் சேர்ந்துருமோன்னு சொல்லிட்டு இவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக மக்களுக்கே பணம் கொடுத்து, மக்களுடைய வாக்குகளை வாங்குவதற்கு பணம் கொடுத்து, அவர்கள் செய்கிற ஊழலுக்கு இவர்களையும் பங்குதாரர்களாக
மாற்றி விட்டார்கள். ஒண்ணுமே ஊழலே பெரிய ஊழல் எதுன்னு சொன்னாக்கா, யார் இந்த ஊழலை ஒழிக்க வல்லவர்களோ, யார் இந்த ஊழலை எதிர்க்க வல்லவர்களோ, யார் இந்த ஊழலை மாற்ற வல்லவர்களோ, யார் இந்த ஊழல்களை பற்றி சிந்திக்க வல்லவர்களோ, யார் இந்த ஊழலை பற்றியெல்லாம் போக்க வல்லவர்களோ, அவர்களை எல்லாம் அழைத்து அவர்களிடமும் 500, 1000, 2000, 200 என்று பணம் கொடுத்து அவர்களை அந்த ஊழலில் சிக்க வைத்து விட்டார்கள். சரி, கொஞ்சம் சம்பாதிச்சா நமக்கு கொடுத்தான், சரி சம்பாதிச்சுட்டு போட்டோம் அப்படிங்கிற மனநிலை மக்கள். இப்போ இந்த சமூகத்திற்கு, இந்த மக்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நோய்க்கு பெயர் ஊழல் நோய். இது ஒரு தொற்று நோய். ஒருத்தர்கிட்டயாவது தொற்றிக்கொண்டே போகிற இந்த நோய், இந்த தொற்றிக்கொண்டே போகிற இந்த நோயை தீர்க்க வேண்டும் என்றால் அதற்கு என்ன வழி, என்ன வழி என்பதைத்தான் இந்த கவியரங்கத்திலே இந்த கவிஞரிடம் நாம் எதிர்பார்த்து காத்திருக்கோம் என்று கூறி, அடுத்த கவிஞருடைய கவிதைக்காக எதிர்பார்த்து நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அழையுங்கள் அம்மா. இந்த கவியரங்கத்தின் தலைமை பொறுப்பேற்கின்ற திருமதி கு. அம்பிகாவதி அவர்களே, அழையுங்கள். அதாவது நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்றார் நக்கீரர் இல்லைங்களா? அது போல ஊழலை ஒழிப்பதற்காக மதிக்கொண்டு ஊழலை வெல்லலாம் என்று வருகிறார் திருமதி பானுமதி அம்மா அவர்கள். வாருங்கள் அம்மா, வந்து தங்களுடைய கவிதையை தாருங்கள். கவி ஆளுமைகள் நிறைந்த இந்த அவைக்கு முதற்கண் தலை வணங்குகிறேன். தமிழராய் பிறந்தோம், தமிழால் இணைந்தோம். இன்று இந்த பொன்மாலை பொழுதினிலே ஊழலை ஒழிப்பதற்காக கூடியிருக்கிறோம். ஊழலை ஒழிப்போம் என்ற தலைப்பிலே கருத்துக்களை கொட்டி கொண்டிருக்கிறோம். இதனுடைய விளைவு என்ன என்பதுதான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். இது என்னுடைய கருத்தை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நடையிலே உங்கள் முன் வைக்கிறேன். வாக்குகளை விற்கும் தமிழ் குடிமகன்களே, வாக்குகளை விற்கும் தமிழ் குடிமகன்களே, முல்லைக்கு தேறிந்த பாரிவள்ளல் வம்சமன்றோ நீர், முல்லைக்கு தேறிந்த பாரிவள்ளல் வம்சமன்றோ நீர், ஈசனே ஆயினும் குற்றம் குற்றமே என்று நெஞ்சு நிமிர்த்தி நின்ற நக்கீரனை தெரியுமா? வாக்கு கேட்டு வருவோர் முன் பல்லி இழிக்கிறீர் அவர்தம் காசுக்காக, இலவசங்களுக்கு கையேந்துகிறீர், நாணமின்றி வரிசை கட்டி நிற்கிறீர் ஒன்றுக்கு உதவா வேட்டி சேலைக்கே, நாணமின்றி வரிசை கட்டி நிற்கிறீர் ஒன்றுக்கு உதவா வேட்டி சேலைக்கே, உன் சட்டை பையில் கைவிட்டு உன் வருமானம் கொண்டு உனக்கே இலவசங்கள் தருவதாய் அறிவிப்புகள். நாட்டின் பொருளாதாரம் தள்ளாடாமல் இருக்க மது உண்டு தள்ளாடுகிற உமக்கு ஊழலை ஒழிக்கும் திறன்தான் இருக்கிறதா என்ன? நாட்டின் பொருளாதாரம் தள்ளாடாமல் இருக்க மது உண்டு தள்ளாடுகிற உமக்கு ஊழலை ஒழிக்கும் திறன்தான் இருக்கிறதா என்ன? உம்பேலை எளிதாய் முடிய வரிசை மாறி கையூட்டு கொடுத்து ஊழலை ஆரம்பிப்பதே நீர்தானே. மேசைக்கு அடியில் நீளும் கைகளுக்கு மொய் எழுதுவது யார்? தகுதி பார்த்து வாக்களிக்காதது யார் தவறு? வாய்ஜாலங்களில் வித்தை காட்டுகிற வித்தகர்கள் உம்மை மூளை சலவை செய்வது தெரியுமா உமக்கு? கரைபடாத கரங்களை புறக்கணித்து விட்டு அடுக்குமொழி அலங்காரங்களை அரியணை ஏற்றி ஊழலுக்கு வழிவிட்டதே உன் முதல் தவறுதானே. ஊழலுக்கு வழி விட்டதே உன் முதல் தவறு. இன்று அது வெட்டி சாய்க்க முடிய ஆலமரமாய் வேரூன்றி கிளை பரப்பி விழுதுவிட்டு படர்ந்து நிற்கிறது. உள்ளவரை சுரண்டிவிட்டு அம்மனமாகிவிட்ட ஆற்றுப்படுகைகள். தலைமுறைக்கும் சொத்து சேர்க்க வேண்டியே அரசியலுக்கு வருகிற கரைவேட்டி கனவான்கள். தனியார்கள் காசு பார்க்க கல்வியும் மருத்துவமும். ஒழுங்கின்றி உளுத்து போன அரசு துறைகள். போதையின் பிடியில் சிக்கி கிடக்கும் இளைய சமுதாயம். ஊழலை ஒழிக்கும் வேலையை எங்கிருந்து துவங்கலாம்? ஊழலை ஒழிக்கும் வேலையை இதில் எங்கிருந்து துவங்கலாம்? தெரிந்தவர் இருந்தால் யாரும் சொல்லுங்கள், ஆலோசிப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். அம்மா, அருமையாக இருந்தது. தங்கள் கவி வரிகள் அனைத்துமே முத்தாய்ப்பாக மிகச் சிறப்பாக இருந்தது. அதாவது வாக்குகளை
விற்கும் தமிழ் குடிமகன்களே என்றும், முல்லைக்கு தேர் தந்த பாரிவள்ளல் வாழ்ந்த அந்த குடும்பத்தில் வந்தவரோ, வாக்கு கேட்டு வருபவர்களிடம் பல்ல இழுத்து காட்டுகிறீர்களே என்றும், நாணமே இல்லாம அவங்க கொடுக்குற அந்த ஒண்ணுமே இல்லாத உதவாத வேட்டிகளுக்கு வரிசையில் நிற்கிறீர்களே, உன்னுடைய அந்த சட்ட பையில இருந்துதான் காசு எடுத்து இலவசங்கள் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்களே, அதையெல்லாம் போய் வாங்குறீங்களே, அதே போல நீங்க தானே போயிட்டு அந்த மேசைக்கு கீழே காசு கொடுக்குறீங்க, மொழி என்ற பெயர்ல அவங்களுக்கு எழுதுறீங்க அப்படின்னு சொல்லியும், இதையெல்லாமே இதெல்லாமே ஒரு சுரண்டலாக இருக்கிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி, யார் இத மாற்றுறது, அதே போல எங்குதான் ஊழல் இல்லாம இருக்குது, அரசு துறையில ஊழல் இல்லாம இருக்குதா, கல்வித்துறையில ஊழல் இல்லாம இருக்குதா, அது மாதிரி ஒவ்வொரு துறையிலுமே ஊழல் இல்லாம இல்ல, அனைத்து துறைகளுமே ஊழலற்ற ஊழலற்ற சமுதாயத்தை யார் உருவாக்குறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு, அது உங்களுக்கு தெரிஞ்சா கூறுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை, ஒரு வினாவையே மிக அழகாக எழுப்பிவிட்டு சென்றிருக்கிறீர்கள் அம்மா. தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுடைய வினாவிற்கு ஐயா விடை தருவார்கள் அம்மா. நன்றிகள் அம்மா, மிகச் சிறப்பு. நன்றி அம்மா, நன்றி. பொறுமையாக, நிதானமாக, பொதுவாக வேகமாக கவிதை வாசிக்கும் திருமதி பானுமதி அவர்கள் இன்றைக்கு மிகுந்த சோர்வோடு கவிதை வாசித்தார்கள். மிகுந்த சோர்வோடு கவிதை வாசித்தார்கள். இந்த ஊழலை பார்த்து 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 சோர்ந்து விட்டார்கள். இதை ஒழிக்கவே முடியாதா என்கிற மனவேதனை காண அந்த விரக்தி நிலைக்கு நம்ம பலரும் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால், நேர்மையாக இருப்பவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். நேர்மையற்ற வழியிலே செல்பவர்கள் ஏதாவது பண்ணிட்டு போவோம். ஒரு சொல்லுவார்கள், நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் ஒன்று உனக்கு நல்ல மன்னவன் கிடைத்திருக்க வேண்டும். நீ நான் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உனக்கு நல்ல மன்னர் வாய்த்திருக்க வேண்டும். அல்லது நீ மன்னரை பற்றி கவலைப்படாதவனால் யாராண்டால் நமக்கென்ன என்று காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்வார். அந்த வகையிலே கவிஞர் இரா பானுமதி அம்மையார் அவர்கள் மிகச் சிறப்பாக ஒரு கருத்தை கூறினார்கள். மதுவை கொடுத்து உன்னை சிந்திக்க விடாமல் வைத்துவிட்டு பணத்தை கொடுத்து உன்னிடம் ஜனநாயகத்தை வாங்கி கொள்ளுங்கள். ஜனநாயகத்தை விலை மதிக்க முடியாத ஜனநாயகத்தையும் ஒரு விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளுகிறார் என்கிற கருத்தை சொல்லி தன்னுடைய வேதனையை தன்னுடைய கவிதையிலே மிக அருமையாக கொடுத்திருந்தார்கள். சிறப்பம்மா, சிறப்பு. என்னடா செய்கிறாய் என்றால் அரசியல்வாதி என்கிறார். என்னடா செய்கிறாய் என்றால் அரசியல்வாதி என்கிறார். தொண்டாய் இருந்த அரசியல் எப்போது தொழிலாய் போனது? தொண்டாய் இருந்த அரசியல் எப்போது தொழிலாய் போனது? சிறப்பம்மா, தொடரட்டும் கவியரங்கம். நன்றி ஐயா, நன்றி. பானுமதி அம்மா கூறிய கவிதை ஒவ்வொரு வரிகளும் பல பேரை தலையில் ஊங்கி அறைவது போன்று இருந்தது அம்மா. மிக அழகான கவிதை வரிகளை தந்தீரம்மா. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொண்டு, அடுத்ததாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நடத்தும் தொடர் கவியரங்கம், பன்னாட்டு கவிதை போட்டி என பல கவிதை போட்டிகளில் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து கொண்டிருப்பவர் திரு செல்வகுமரவேல் அவர்கள். ஐயா வாருங்கள் ஐயா, தங்களுடைய கவிதைகளை தாருங்கள், வாருங்கள். மகிழ்ச்சிம்மா. தோள்கள் உனது தொடி. அடுத்ததாக ஒரு இசை முழக்கத்தோடு தனது கவிதையை தொடங்கினார் கவிஞர் சா. செல்வகுமரவேல். பல ஆண்டு காலம் அவர் பிஎஸ்சி படித்திருக்கிறார், எம்ஏ படித்திருக்கிறார், எம்ஃபில் கூட படித்திருக்கிறார் நினைக்கிறேன். ஒரு தனியார் பள்ளியிலே ஆசிரியர் பணியிலே இருந்தார். அவர் நினைத்திருந்தார் ஒரு தொகையை கொடுத்து விட்டு ஒரு வேலையை வாங்கி கொண்டு சென்றிருக்கலாம். ஆனால் அதை செய்யவில்லை அவர். அதை விட நான் விவசாயம் பார்த்துக் கொள்கிறேன், கோழி வளர்க்கிறேன் என்று போய்விட்டார். கோழி பண்ணை வைத்திருந்தார், விவசாயத்தில் ஈடுபட்டார், இப்போதும் செய்து கொண்டிருக்கிறார். பிறகு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு அவருக்கு ஒரு
பணி கிடைத்தது. இன்றைக்கு அந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறார். அதுவும் ஊழலுக்கு பேர் போன பணியிலே ஈடுபட்டிருக்கிறார். ஆனாலும் உண்மைதாயா. அதற்கெல்லாம் மசியாமல் தன்னை நிலைநிறுத்திக் கொண்டு சிறப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் ஊழலை ஒழிப்போம் என்ற தலைப்பிலே கவிதை வழங்க வருவது பாராட்டுக்குரியது. வாருங்களை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி அறிமுகத்துக்கு. தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடும் இடம் எல்லாம் மலச்சோலை, தோல்விகள் என்றும் உனக்கில்லை, தோல்விகள் என்றும் உனக்கில்லை, இனி தொடுவானம் தான் உன் எல்லை. வணங்குதலுக்கும் போற்றுதலுக்குரிய தமிழ் சான்றோர் பெருமக்களை வணங்கி மகிழ்கிறேன். வணங்குதலுக்கும் வழிகாட்டுதலுக்கும் உரிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா குழுவின் நிறுவனர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி இன்றைய கவியரங்கின் தலைமையேற்று சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் அன்பு சகோதரி கு அம்பிகாவதி திண்டுக்கல் அவர்களையும் வணங்கி கவிதைக்கு ஒவ்வொன்றுக்கும் சிறந்த பின்னூட்டமாக இருந்து வரவேற்பை நல்கிய அன்பு சகோதரி பவானி அம்மா அவர்களையும் வணங்கி தலைப்புக்கு ஊழலை ஒழிப்போம். சரியாக செய்வார், கொடுக்கலாம், கமுக்கமாக அதை முடித்திடுவார். நரியாக தந்திரம் நாம் போட்டோம், பிணையை வாங்க நாம் முழுமையாகப்பட்டோம். குறியாக தன்னலம் வழிபார்த்து குழியை நமக்கே பறித்து கொண்டு வலியோ வலி என்று கத்தி கொண்டு வலிந்து கொடுக்கும் மனநிலையை பலியாக செய்ய வேண்டுமையா. பயனை பிறகு பாருமையா. எப்படியும் வாழலாம் வழி என்று ஏணியை படுக்கையாய் போடலாமா. இப்படியும் வாழத்தான் பழகிப்பார், ஏணியை படியாக ஏறிப்பார். ஒப்படி சேரும்போது இனிப்பாகும், ஒப்படி சேரும்போது இனிப்பாகும், ஓரளவு சரியாகும் துன்பமாகும். தப்படி ஒரு நாளும் வையாதே, தப்படி ஒரு நாளும் வையாதே, தாராளம் அதிலேயே மூழ்காதே. இயல்பாக ஒத்த ரூபாய் குழந்தைக்கு, இயல்பாக ஒத்த ரூபாய் குழந்தைக்கு இனிப்பாக மிட்டாய்க்கு நீ கொடுத்தாய். வயப்பட்ட மனநிலை மாறவில்லை, வருமானம் வாங்கியது போதவில்லை. பயமாக ஏற்கச் சொல், பயமாக ஏற்கச் சொல் பணிதனையே, பணமாக பெறாதே பிறன் பொருளையே. மாயமாக போகட்டும் ஊழ் செயலே, மனதிலே நேர்வழி தூய்த்தமிழே தூயதாகுமே. நேர்வழி தூய வழி வேண்டுமையா, நிறைவாக ஊதியமே போதுமையா. குறுக்காக வந்த பணம் பாவ கணக்கையா, குள்ள நெறி போலே உன்னை பதுக்க செய்யும் ஐயா. செறிவாக வாழ்வதையே பெருமையா, சீரான தூய வழி நேர்மையம்மா. அறிவான வாழ்க்கைக்கு அறவழியம்மா, அறிந்தால் ஊழ் செயல் நடவாதம்மா. நன்றி, வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. அருமை ஐயா, அருமை. சிறப்பான வரிகள். அதாவது நமக்கு எதுக்கு குறுக்கு வழியில பணம், எதுக்கு நமக்கு கொடுக்குற அந்த ஊதியமே போதும், நிறைவாய் கொடுக்குறாங்களே அந்த சம்பளம், ஊதியம் கொடுக்குறாங்களே, அப்படி இருக்க அந்த என்கின்ற அந்த ஊழல் எதுக்கு நமக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய செயல்களை நீ சரியாக செஞ்சாலே போதுமே. அந்த கமுக்கமா கொடுக்குற அந்த பணம் எதுக்கு, லஞ்சம் எதுக்கு, அப்படி கொடுத்தாதான் அந்த செயல் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அப்படியேப்பட்ட செயல் நமக்கு தேவையில்லை. நம்முடைய செய்கின்ற அந்த செயல்கள்ல நம்ம நேர்மையை கடைபிடிச்சோம்னாவே நமக்கு ஒரு நல்ல ஒரு நிலை இருக்கு. ஏன் நம்ம அந்த ஒத்த ரூபாய்க்கெல்லாம் ஆசைப்பட்டு அந்த குழந்தைகளுக்கு எல்லாமே அந்த ஒத்த ரூபாய்க்கு அந்த மிட்டாய் கொடுப்பாங்க. அது போல நீ பணம் கொடுத்து அந்த செயலை செய்வதை விட நம்ம நேர் வழியில நடந்தோம்னா நமக்கும் ஒரு நெகிழ்வு ஏற்படும், மன மகிழ்ச்சி ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த நேர்மையான செயலை கடைபிடித்து நாம வாழ்ந்தோம்னா நிறைவான வாழ்க்கை வாழலாம் அப்படின்ற பொருண்மையில மிக அழகான ஒரு கவி வரிகளை தந்த செல்வ குமரவேல் ஐயா அவர்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. மிகச் சிறப்பு. பாடல் வரிகளும் தொடக்கத்தில் பாடல் வரிகளும் மிக அருமையாக
ஜனநாயகத்தினுடைய தூண்கள் சில உள்ளன. அவற்றிலே ஒன்று நீதித்துறை, இன்னொன்று ஊடகத்துறை, பத்திரிகை துறை. சமூகத்தில் ஏற்படக்கூடிய இருள் போக வேண்டும் என்று சொன்னால் இதை தீர்ப்பதற்காக அரசு துறை இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது. ஆனால் மக்கள் அதில் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். நம்பிக்கை இழந்து இன்றைக்கு ஒவ்வொரு விடயத்திற்கும் நீதிமன்றத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு விடயத்துக்கும் ஊடகத்துறை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அப்படி ஆகிவிட்டது நிலைமை. இன்றைக்கு உண்மையிலேயே ஜனநாயகத்துடைய தூண்கள் மெல்ல மெல்ல தகர்ந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில இந்த நீதித்துறையும் இந்த இதழியல் துறையும் தான் சற்றேனும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. ஆனால் அதற்கும் கூட இந்த ஊழல்வாதிகளால் பல இடர்பாடுகள் வருகின்றன. அதுதான் உண்மை. அதையும் மீறி இந்த நீதி நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். இந்த ஊழல் ஒழிய வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த வகையில இன்றைக்கு அருமையா சொன்னாரு, ஊதியத்துக்கு மேல வாங்குற தொகை பாவ கணக்கு, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கிறிஸ்தவ பைபிள் சொல்லுகிறது, கிறிஸ்தவ வேதம் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், பாவத்தின் சம்பளம் சிறைச்சாலை. மரணம்லாம் அப்புறம், முதல்ல சிறைச்சாலை, அப்புறமா தான் மரணம், முதல்ல சிறைச்சாலை. எனவே பாவத்தின் சம்பளம் சிறைச்சாலை என்கிற நிலைமை வர வேண்டும் என்றால் சிறப்பாக இருக்கும். இப்பெல்லாம் புது புதுசா சட்டம் வருது. எம்எல்ஏ எம்பிகள், அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதான வழக்குகள், மீதாக தொடுக்கப்படுகிற வழக்குகள் அனைத்தும் விரைந்து முடிக்க வேண்டும், அதற்காக தனி நீதிமன்றம் அமைக்க வேண்டும், விரைந்து முடிக்க வேண்டும் என்று இப்ப உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இப்படி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு புறத்தில் ஊழல் வலுத்துக் கொண்டே போய் இன்னொரு பக்கத்தில் ஊழல் ஒழிப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த ஊழல் ஒழிய வேண்டும். ஊழல் இல்லாத ஒரு இந்தியா, வல்லரசான இந்தியா தேவையில்லை. ஊழல் இல்லாத இந்தியா, வல்லரசான இந்தியா என்பது ஊழல் இல்லாத இந்தியா வந்தால் வல்லரசான இந்தியா வந்துவிடும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கவியரங்கம் தொடர்கிறது. மிக அற்புதமான ஒரு தலைப்பு இந்த கவியரங்கத்துக்கான தலைப்பு. ஒரு உணர்ச்சி பூர்வமான, மக்கள் அனைவருக்கும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி கவிதை அரங்க தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கவிஞரை அடையுங்களம்மா. சிறப்பாக தன்னுடைய கருத்தை கூறி சென்றார் செல்வகுமரவேல் சகோதரர் அவர்கள். கவியரங்கை பாட்டரங்கமாக மாற்றிவிட்டார் சிறிது நேரத்தில். சிறப்பாக இருந்தது சகோதரரை. அடுத்ததாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் கவியரங்கை தன்னுடைய ஊழலை ஒழிப்போம் என்ற கருத்துக்களால் அழகுபடுத்த வருகிறார் லட்சுமி அவர்கள். வரலட்சுமி, வாருங்கள் அம்மா, தங்களுடைய கருத்துக்களை தாருங்கள். ஆன்றோ பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஊழலை ஒழிப்போம். நியாயம் நீங்காத நாட்டு நிலைமை நாளையும் நோக்கி நம்மை அழைக்கின்றதே. 1000 ஆசைகள் அடித்து நம்மை அழிக்கும் ஊழல் அழிய செய்ய வேண்டும். கூடங்கள் களவாடும் காலம் வந்தது. குடிமக்கள் கண் திறந்து காணும் நேரம் வந்தது. சொல்லும் ஒழுக்கத்தை செயலில் முறைப்படுத்தி சொந்த நலனில் முடிந்த கவலை நீக்குவோம். நீதியும் நாணயமும் கட்டிடமே நம் நாடு. நெஞ்சில் மனசாட்சி எனும் கோபுரமே நம் வாழ்வு. ஆட்சி வரிசையில் ஊழலுக்கு இடம் கிடையாது. அதனால்தான் வாழ்விற்கு ஒளி ஏற்படும் திசை. காமம், கோபம், பேராசை செறிந்த வாழ்க்கை, கனவுகள் சிதறிய நாட்கள் எளிதில் மறக்க, வறுமை கொண்ட வீடு ஒளிரும் நாளுக்கு வாழ்வின் வேரிலே ஊழல் அழிக்க வேண்டும். நிலவும் கதிரவன் நன்னாள் தரும் தருணம், நாமும் உறுதி கொண்டு நேர்மை வளர்ப்போம். ஒன்றாய் செயல்பட்டு ஊழலை ஒழித்தால் ஓங்கும் தமிழ்நாடு உலகில் மிளிரும் திசை. அன்பே அஞ்சாமை, செயலே உழைப்பு, அசைவற்ற ஊழலை அகற்றும் முயற்சி. புதிய தலைமுறைக்கு உருக்கிய வார்த்தை, நேர்மை நெறி வாழும் நம் உயிர் அடையாளம். நேர்மை நெறி வாழும் நம் உயிர் அடையாளம்.
உறுதியாய் முடிவு செய்வோம். ஊழலை நமது நாட்டிலிருந்து ஒழிப்போம். நமது நாட்டிலிருந்து மட்டுமன்று, இப்புவிதனிலிருந்து முற்றிலுமாக ஒழிப்போம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்புமா, சிறப்பான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். அதாவது நீதியும் நாணயமும் இருந்தால் மட்டுமே போதுமே. எதுக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த நாட்டுல எதுக்கு இந்த ஊழல்? இந்த ஊழலை ஒழிக்க நமக்கு எப்பயோ ஆயிரம் ஆசைகள் எல்லாமே இருக்குது. நம்முடைய இந்த குடிமக்கள், இந்த கூடங்கள், இதை எல்லாமே நம்ம ஒழிக்கணும். இந்த நம்மளுடைய நாட்டை மிக சிறப்பா நம்ம உயர்த்தணும். அதுக்கு நம்ம எல்லாருமே ஒன்றுபடணும். அன்பு என்ற அந்த வார்த்தைக்கு இணங்கி அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த ஊழலை நாமளா பார்த்து ஒழிச்சாதான் இந்த ஊழலை ஒழிக்க முடியும் அப்படின்னு அந்த பொருண்மையில மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை படைத்த கா. வரலட்சுமி சகோதரி அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா, மிக சிறப்பு, வாழ்த்துக்கள். புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கூடிய திருமதி கா. வரலட்சுமி அவர்கள் மிகச்சிறப்பான தனது கவிதையை கொடுத்தார்கள். அதிலே ஒரு சொற்றொடர், அசையாமல் இருக்கக்கூடிய ஊழல், அது தங்கிடுச்சு, நிரந்தரமா தங்கிடுச்சு. அது அப்படி நகர மாட்டேங்குது, தலைனால போக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நம்மளை நம்முடைய மக்களை பீடித்து விட்டது. அசையாமல், எந்த ஒரு மனவேதனை பாருங்க, இந்த கவிஞருடைய மனவேதனை பாருங்க. அசையாமல் இருக்கக்கூடிய ஊழல், இதை நகர்த்தியாக வேண்டும், இதை ஒழித்தாக வேண்டும், இதை நீக்கியாக வேண்டும், இதை போர்த்தியாக வேண்டும் என்று சிறப்பாக ஒரு கவிதை கொடுத்தார்கள். யாமறிந்த அரசியல்வாதிகளிலே வெள்ளை ஸ்கார்பியோ, வெள்ளை செருப்பு, வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி அணிந்த அரசியல்வாதி யாங்கனுமே கண்டதில்லை. கருப்பு உள்ளத்தோடு யாமறிந்த அரசியல்வாதிகளிலே வெள்ளை ஸ்கார்பியோ, வெள்ளை செருப்பு, வெள்ளை சட்டை, வெள்ளை வேட்டி என்று அணிந்த அரசியல்வாதி யாங்கனுமே கண்டதில்லை இந்த பூமிதனில். கருப்பு உள்ளத்தோடு. மகிழ்ச்சி. அன்பு தொடரட்டும் கவியரங்கம். ஐயா சிறப்பான கவிதை வரிகளை நம்மை சிறப்பு செய்து சென்றார். அடுத்ததாக சுறுசுறுப்போடு இயங்கும் தேனி இவர். அனைத்து செயல்களிலும் முனைப்போடு செயல்படக்கூடிய அம்மா அவர்கள் எங்கள் திருமதி குஷியான இந்திராணி அம்மா அவர்களை வருக வருக தங்கள் கவிதைகளை தருக என்று அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. அன்னை தமிழை வணங்கி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தமிழ் பணி செம்மல் நீலகண்ட தமிழன் ஐயாவையும் வணங்கி இன்றைய கவியரங்கம் 54வது சிறப்பு கவியரங்கம். இக்கவியரங்கத்தில் தலைமையேற்றிருக்கும் அம்பிகாவதி அம்மா அவர்களுக்கும் வரவேற்பையும் அருமையான பின்னூட்டத்தையும் வழங்கி கொண்டிருக்கும் கவியரங்க பொறுப்பாளர் திருமதி து. பவானி தனஞ்சயன் அவர்களுக்கும் பங்கேற்று கவி படைத்து வரும் அத்தனை கவி ஆளுமைகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்வு சிறப்பு கவியரங்கம் ஊழலை ஒழிப்போம். உலகை கொல்லும் கொடிய நோய் வரும் காலம் வல்லரசாம், யாருக்கு தெரியும்? போகின்ற போக்கை பார்த்தால் கத்தைத்தால் காட்டாமல் காரியம்தான் கைமாறாது. உண்மையை கொன்றே ஊழல் உலாவி வருகிறது. காரியம் தாமதமாக ஊழல், அது அந்நிய நாட்டில். காரியம் நடக்கவே ஊழல், அது இந்திய நாட்டில். காரியம் நடக்கவே ஊழல், அது இந்திய நாட்டில். யாரோ ஒருவன் கையில் 1,00,000 கோடி, யாரென்று தெரிந்தும் நாமே இன்னும் தெருக்கோடி. கொடுப்பவன் கொடுத்தால் தானே எடுப்பவன் கெடுத்து கொண்டிருப்பான் ஊழலால் உலகை. கொடுப்பவன் கொடுத்தால் தானே கெடுப்பவன் கெடுத்து கொண்டிருப்பான் ஊழலால் உலகை. தள்ளாத வயதிலும் தாயகம் காக்க எழுகிறான். இளைஞனே முன்னின்று வா, முயன்று செய், முழு மூச்சு கொடு. திசையட்டும் ஊழல் ஒழியட்டும், இந்த உலகம்
ஊழலில்லா உலகம் செய்தோம் என்ற சரித்திரம் படைக்கட்டும். வாய்ப்பிற்கு நன்றிகள் அம்மா. அருமையான குறுங்கவிதையாக இருந்தாலும் மிக சிறப்பான ஒரு கவிதை வரிகளை தந்திருக்கின்றீர்கள் அம்மா. உலகமே கொல்லக்கூடிய ஒரு கொடிய நோய் அப்படின்னு இந்த ஊழலை சொல்லி இருக்கீங்க. அதாவது காரியம் நடக்கவே ஊழல் இந்திய நாட்டுல, அந்நிய நாட்டுல நடக்காம இருக்கிறதுக்காக ஊழலும், இந்த நாட்டுல அந்த காரியம் நடக்கிறதுக்கு இந்த ஊழல் என்றும், அதாவது கொடுப்பவன் கொடுத்தால் தானே அந்த வாங்கிக்கிறவன் அந்த நாட்டை கெடுத்து கொண்டிருக்கிறான் ஊழலால அப்படின்னு சொல்லி மிக சிறப்பான ஒரு கவி வரிகளை தந்த அருமை தோழி பூசி இந்திராணி அம்மா அவர்களுக்கு மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி அம்மா. அயல் நாடுகளிலெல்லாம் தவறு செய்துவிட்டால் அதிலிருந்து தப்பிப்பதற்காகத்தான் கையொட்டு கொடுப்பார்கள். ஆனால் தவறு செய்வதற்கு முன்பே நான் இதை செய்ய போகிறேன், எனக்கு இதற்கு அனுமதி கொடுத்து விடு, நான் மலையை பிளந்து சாப்பிடப் போகிறேன், நான் ஆற்று நீரையெல்லாம் குடிக்கப் போகிறேன், நான் காடுகளை எல்லாம் அழிக்கப் போகிறேன், நான் யானைகள் உலவக்கூடிய பகுதிகளை எல்லாம் கபலீகரம் செய்து ஆன்மீகத்தை வளர்க்கப் போகிறேன் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் முதலிலேயே அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறது நம்முடைய இந்திய நாட்டில் தான். நாம கண்கூட பார்க்கிறோம், பல கொடுமைகளை பார்க்கிறோம். திட்டமிட்டு இதைத்தான் செய்ய போகிறார் என்று தெரிந்து கொண்டு அதை செய்வதற்கு முன்கூட்டியே அரசிடம் அனுமதி பெற்று செய்கிற முறைகள். இத்தகைய முறைகளை எல்லாம் இங்கிருந்து நாம் ஒழிக்க வேண்டும் என்கிற வகையிலே திருமதி கூசி இந்திராணி அவர்கள் ஆவடியில் இருந்து வந்தவர், எனவே பேரங்கி கவிதை முழங்கினார்கள். சிறப்பம்மா, நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி. சிறப்பான கவிதையை தந்து சென்றார் சகோதரி. வாழ்த்துக்கள் அம்மா. அடுத்ததாக ஊழலை ஒழிக்க முடியுமா, ஊழலை ஒழிக்க முடியுமா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே பொறுத்திருக்காதீர்கள், அனைவரும் பொங்கி எழுந்து வாருங்கள், ஊழலை ஒழிக்க என்று கவிதையை கொண்டு தருகிறார் எங்கள் திருமதி கவியொளி தா கலைச்செல்வி அம்மா அவர்கள். வாருங்கள் அம்மா, தங்களுடைய கவிதையை தாருங்கள். வணக்கங்கள். தாயே தமிழே தரணியில் நிறைந்திருப்பவளுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தமிழ் பணி செம்மல் ஐயா அவர்களுக்கும் எங்கள் கவி தலைமை அம்மா அவர்களுக்கும் அடுத்த வணக்கம். சாதனையாளர்களே, சாதிக்க துடிப்பவர்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலையில்லா வாழ்க்கையில் நிரந்தரமான நிம்மதிக்கு லஞ்சத்தினை ஒழித்திடுவோமே. தடங்களே வந்தாலும் முடங்காது ஓதியே தரங்கெட்ட தந்திரங்களை ஒதுக்கிடுவோமே. இழிவான செயல்களை இன்றே நீக்கிவிட்டு இன்னலின்றி வாழ்ந்திடுவோமே. உயிர்களிடத்தில் அன்பு கொண்டு உரிமைகளை உரித்தாக்கி ஊழலை ஒழித்திடுவோமே. அடுத்தவன் பணத்திற்கு ஆசைப்படாமல் அன்பையும் நல்லறிவையும் விதைத்திடுவோமே. வறுமையில் வாடும் மக்களை வளமையோடு வாழ வைத்திடுவோமே. கொடுத்து சிவக்கும் கைகளேதான் ஆதலால் கொடுமைகளையும் அழித்திடுமே. செய்ய வேண்டிய கடமைகளுக்கு காசு கேட்பதும் கொடுப்பதும் சரியாகுமா? அரசாங்க பணிகளை செய்திட அதிக வரிகளை வசூலிக்காதே. வருமானத்தை தீய வழியிலே அதிகமாக்கி வருங்காலத்தை பாழ்படுத்தாதே. நேர்மையற்ற செயல்களை கண்டால் நேருக்கு நேர் களை தெரிவோமே. பாதகங்கள் செய்பவரை பாவமின்றி தண்டிப்போமே. தேசத்தின் மீது நேசம் வைத்து நீதிக்காக போராடுவோமே. நம்பிக்கை மோசடி செய்யும் நய வஞ்சகர்களை நன்மை செய்திட மாற்றிடுவோமே. அதட்டி மிரட்டி பணம் பறிக்கும் கூட்டத்தை கூண்டோடு தூக்கிலிடுவோமே. நல்லோர்களை தேடி தேடி ஓடி ஓடி கண்டுபிடித்து பொறுப்பினை கொடுத்திடுவோமே. சட்ட திட்டங்களை கடுமையாக்கி காவலையும் கூட்டிடுவோமே. குற்றத்திற்கு தண்டனைகளை அதிகப்படுத்தி ஊழலையும் தடுத்திடலாமே. விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி
விழிப்பாக வாழச் செய்திடுவோமே. ஊழலை ஊருக்குள்ளும் நாட்டிற்குள்ளும் விடாமல் நசுக்கி நல்லெண்ணங்களை வளர்க்க பாடுபடுவோமே. புண்ணியங்களை சேர்த்து பூலோகத்தில் புகழினை சேர்ப்போமே. இனிமேலாவது இன்பமே நிலைத்து துயர்களை களைந்து வாழ்ந்திடுவோமே. நல்வாய்ப்பிற்கு நன்றிகள் ஐயா. அருமையம்மா, அருமையான கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள். அதாவது நிலையில்லாத இந்த வாழ்வுக்கு நிலையான வாழ்வு வாழ எதற்கு நம்ம லஞ்சம் வாங்க வேண்டும், லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்றும், அதே போன்று அடுத்தவர் பணத்திற்கு ஏன் ஆசைப்படுகிறாய்? நீ நேர்மையா உழைச்சு சம்பாதிச்சாவே போறாதா? அடுத்தவருடைய பணத்துக்கு நீ ஆசைப்படாதே அப்படின்னு சொன்னோம். அதாவது அந்த செய்யக்கூடிய அந்த காரியங்களை எல்லாமே நீ சிறப்பா செஞ்சாலே போதுமே. அதுக்கெல்லாமே நீ லஞ்சத்தை கொடுக்காதே. அதே போல பாதகங்கள் செய்பவர்களை நீ பார்த்தா நீ அவங்கள அழிச்சிடணும். அதே போல அதட்டி மிரட்டி பணம் வாங்குறவங்களை எல்லாம் நீ பார்த்தீங்கன்னா அவங்களை எல்லாமே ஒடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மிக அருமையான கவி வரிகள், அனைத்து வரிகளுமே மிக சிறப்பாக இருந்ததம்மா. தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அம்மா. மிகச் சிறப்பு. நன்றிகள் அம்மா. அம்மாவுடைய கவிதையை கேட்கிற பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இப்போ ஒருத்தர் வேலை செய்யறார். தனக்கு வரக்கூடிய ஊதியத்தை வைத்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் தனக்கு உரியது என்னவோ அதைக்கு மட்டும் அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? பிள்ளைகளை படிக்க வைக்கிறாரு, முடிஞ்சா ஒரு வீடு கட்டுறாரு, பிள்ளைகளை படிக்க வச்சு பிள்ளைகளை சரியான வழிகாட்டல் தர்றாரு, அவங்கள ஒழுக்கமா வளர்க்குறாரு, எதிர்காலத்துல அவங்க சிறந்தவர்களா வருவதற்கான வழிவகைகளை செய்யறாரு, அவ்வப்போது பிள்ளைகள் மேல கவனம் செலுத்துறாரு. இது வழக்கமா எல்லாரும் செய்யறாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல பாருங்க, அளவுக்கு அதிகமாக, தேவைக்கு அதிகமாக அதை நம்மால் சாப்பிட முடியாது. இவனுக்கு மருத்துவர் சொல்லியிருக்கிறது காலையில 2 சப்பாத்தி, அப்புறம் கொஞ்சோண்டு காய்கறி, அதுக்கப்புறம் இரவு 2 சப்பாத்தி, கொஞ்சம் கஞ்சி, இப்படி சொல்லியிருப்பார். இதைத்தான் அவனால் சாப்பிட முடியும். அவன் சேர்த்து வைத்திருக்க கோடி கோடி பணத்தை சாப்பிட முடியாது. வேறு எதுவும் வாங்கி சாப்பிட முடியாது, அனுபவிக்க முடியாது. உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கும். அவ்வளவு பணம் சம்பாதித்திருப்பான். பிள்ளைகளை பார்க்க மாட்டான், பிள்ளைகள் படிக்குதான்னு பார்க்க மாட்டான். இந்த பணத்தின் காரணமாக அந்த பிள்ளைகள் ஆணவத்திலே ஆடுவார்கள். என்ன செய்யறாங்க? நிறைய பணம், வசதியான வாழ்க்கை, இதையெல்லாம் அந்த அப்பா அந்த பிள்ளைக்கு தவறான முறையில சம்பாதித்து கொடுத்து விடுவார். அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அந்த தவறுல இருந்து அடுத்த தவறுக்கு போகும். அது கவனிக்கப்படாமல் விடப்பட்டு போதை வழக்கத்துக்கு ஆளாகும். தவறான நட்பை ஏற்றுக்கொள்ளும், தவறான பாதையை எடுத்துக்கொள்ளும். இவன் யாருக்காக கோடி கோடியாக சம்பாதித்தானோ, எந்த பிள்ளை அனுபவிக்க வேண்டும் என்று சம்பாதித்தானோ, அந்த பிள்ளை போதை மருந்துக்கு ஆளாகி உடல் நல குறைவால் மாத கணக்கிலே படுத்துக் கொண்டிருக்கும். முதல்ல கவிதையில ஒருத்தர் சொன்னாரு, பாவ கணக்குன்னு சொன்னாரு. பாவ கணக்கு அதுதான். அவர் எழுதி வைத்த பாவ கணக்கு அவருக்கு பிள்ளை வடிவத்துல வருது. எனவே நமக்கு இருப்பதை கொண்டு, வசதி என்பது தேவை, அது எது? நமக்கு தேவைக்கு பயன்படுவது. தேவையில்லாம இதுக்கு ஒன்றை வாங்கணும், யோசிக்கணும். ஒரு கார் போதும் போயிட்டு வரத்துக்கு. 2 கார் வாங்கலாமா, அந்த கார் வாங்கலாமா, இந்த கார் வாங்கலாமா, அப்படி கட்டலாமா, இப்படி பண்ணலாமா, இப்படி ஆசை 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 ஆசை. மனிதர்கள் ஆசையை நோக்கி வாழ்கிறார்கள், தேவையை நோக்கி வாழ்வதில்லை. நம்முடைய தேவைக்காகவும் பிறருடைய தேவைக்காகவும் நாம் எப்ப வாழ தொடங்குகிறோமோ அப்போது நம்மிடம் இருக்கக்கூடிய ஊழல் ஒழிந்து, நம்முடைய ஆசைக்காகவும் பிறர் அதை அடைந்திருக்கிறார்களே என்கிற அந்த ஆசைக்காகவும் எப்போது நாம் வாழ்கிறோமோ அப்போது ஊழல் மலிந்துவிடும். எனவே ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருப்பது ஆசைதான். இந்த ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும்.
நமக்கு கிடைத்தது போதும் என்று எண்ண வேண்டும். எண்ணினால் இந்த ஊழல் வராது. கோடி கோடியாக பணத்தை கொண்டு போய் கோயிலிலே கொட்டுவார்கள். ஆனால் தன்னிடம் பணியாற்றுபவர்கள் ஒரு சிறு உதவி கேட்டால் செய்ய மாட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்கு ஒரு கள்ளிச்செடி போல அவற்றை வெட்டி எறிய வேண்டும் என்கிற சிந்தனையோடு நாம் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பல கவிஞர் இணைந்திருக்கிறார்கள். கனவு ஆசிரியர், நல்ல ஆசிரியர், சீர்மிகு ஆசிரியர் என பல விருதுகளை பெற்ற எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக திகழக்கூடிய திண்டுக்கல்லின் தீபமாம், எங்கள் இதயத்தை தொட்ட சகோதரியாம் திருமதி ராதிகாம் அவர்களை வருக வருக, ஊழலை ஒழிப்போம் என்ற தலைப்பில் தங்களுடைய கவிதையை தருக என்று வரவேற்று வாழ்த்துக்களை கூறுகிறேன். வாருங்கள் அம்மா. சங்கத்தமிழ் பூங்காவின் சொந்த குழுமங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கத்தமிழ் பூங்காவாம் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி எங்களை எல்லாம் எப்பொழுதுமே தூண்டுகோலாய் இருந்து வழிநடத்தும் எங்கள் ஐயா நீலகண்ட தமிழன் ஐயாவையும் வணங்கி கவியரங்கத்திற்கு சரியான ஆளுமையில் நெறிப்படுத்தி செல்லும் அன்பு சகோதரி பவானி அம்மாவையும் வணங்கி எனது அன்பு சகோதரி இக்கவி அரங்கிற்கு தலைமை தாங்கும் அம்பிகா அவர்களையும் வணங்கி எனது கவிதையை வாசிக்கிறேன். ஊழலை ஒழிப்போம். அன்பளிப்பு என்ற வார்த்தையில் தொடங்கும். அன்பளிப்பு என்ற வார்த்தையில் தொடங்கும். ஆளை கிறங்கடித்து மழுங்கச் செய்யும். ஆளை கிறங்கடித்து மழுங்கச் செய்யும். பேராசை பற்றி கொள்ளச் செய்யும். பேராபத்தில் கொண்டு போய் தள்ளும். பேராசை பற்றி கொள்ளச் செய்யும். பேராபத்தில் கொண்டு போய் தள்ளும். தவறில்லை என ஒப்புக்கு மன அமைதி கொள்ளும். தன்மானம் குன்ற நம்மை அடிமை செய்யும். தவறில்லை என ஒப்புக்கு மன அமைதி கொள்ளும். தன்மானம் குன்ற நம்மை அடிமை செய்யும். உள்ள கிடக்கை உணர்வை தூண்டும். உந்தி ஆசையை அதிகப்படுத்தும். உள்ள கிடக்கை உணர்வை தூண்டும். உந்தி ஆசையை அதிகப்படுத்தும். பின்னாளில் போதையாய் மாறும். வேண்டியதை கேட்கச் செல்லும். பின்னாளில் போதையாய் மாறும். வேண்டியதை கேட்கச் சொல்லும். வெட்கம் கெட்டு கை நீட்டச் சொல்லும். விரும்பியது கெட்டாவிடில் வெறி கொள்ளச் செய்யும். வெட்கம் கெட்டு கை நீட்டச் சொல்லும். விரும்பியது கிட்டாவிடில் வெறி கொள்ளச் செய்யும். மோகவழியில் சிக்கு மாண்டு விடாதே. மதிக்கெட்டு மானத்தை இழந்து விடாதே. மோகவழியில் சிக்கி மாண்டு விடாதே. மதிக்கெட்டு மானத்தை இழந்து விடாதே. ஊழல் அரக்கனின் உன்மத்தத்தில் வளராதே. உனது சுயத்தை தொலைத்து விடாதே. ஊழல் அரக்கனின் உன்மத்தத்தில் வளர்ந்து விடாதே. உனது சுயத்தை தொலைத்து விடாதே. ஊழலை எதிர்ப்போம். ஊழலை எதிர்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி ராதிகா, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. நன்றி, வணக்கம். அருமை அம்மா, அருமையான ஒரு கவி வரிகளை தந்திருக்கின்றீர்கள் அம்மா. மிக சிறப்பாக இருந்தது. அதாவது அந்த ஊழல் எங்கிருந்து தொடங்குகிறது அப்படின்னு சொன்னா, அன்பளிப்பு அப்படின்ற பேர்லயே வந்து ஊழலை தொடங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லியும், அந்த அன்பளிப்பு என்ற பேர் வந்து ஆளை வந்து கிறங்கடிக்க செஞ்சிடும், நம்மளுடைய மூளைய வந்து மழுங்க செஞ்சிடும் அப்படின்னு சொல்லியும், அந்த பேராசையின் காரணமாகத்தான் வந்து அந்த ஊழல் வந்து அதிகரிக்கும். நமக்கு வந்து தேவைகள் அதிகரிக்கும் பொழுது அந்த ஊழலும் அதிகரித்து போகும். அதாவது வேண்டியதை கேட்க செய்யும். அந்த ஊழல் கொடுத்துதான் வந்து நமக்கு நம்மளுடைய தேவைகளை நம்ம நிவர்த்தி செஞ்சு கொள்கிறோம். அந்த மலையில வந்து திக்காதே, மதிகெட்டு உன்னுடைய மானத்தை இழந்து விடாதே அப்படின்னு சொல்லி அருமையான ஒரு கவி வரிகளை வந்து திண்டுக்கல் ராதிகா அம்மா அவர்கள் மிக அருமையாக படைத்திருக்கின்றீர்கள் அம்மா. தங்களுக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பாக மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. மிகச் சிறப்பு. நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. இந்த திருவண்ணாமலை தீபம்னு கேள்விப்பட்டிருக்கோம். திருவண்ணாமலை தீபம் நமக்கு தெரியும்.
ஆனா கவியரங்கத்துடைய தலைவர் அம்மாவை அழைக்கிற போது திண்டுக்கல் தீபம்னு அழைச்சாங்க. உண்மையிலேயே கனவாசிரியர், நல்லாசிரியர் என்ற விருதுகளை குறைந்த இடைவெளியிலே பெற்று திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஆசிரியர் பெருமக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பிரான்ஸ் வரை தமிழக அரசால் அழைத்து செல்லப்பட்டு வந்தவர். எனவே ஆசிரியர் பெருமக்களிலே இவர் திண்டுக்கல் தீபம் தான். திண்டுக்கல்ல இருக்க ஆசிரியர் பெருமக்கள்ல இவர் திண்டுக்கல் தீபம் தான். திருவண்ணாமலை தீபம் மாதிரி திண்டுக்கல் தீபம் தான். அந்த தீபம் சிறிய அளவிலே எரிகிற போது வெளிச்சத்தை கொடுக்கும். அதே தீபம் பெரிய அளவுக்கு எரிகிற போது ஊரையே எரித்துவிடும். இன்றைக்கு அம்மையாருடைய கவிதை வெளிச்சத்தை கொடுக்கிற கவிதையாக இல்லாமல் ஊரை எரிக்கிற கவிதையாக வந்திருந்தது. ஊழலை எரித்து கொளுத்துகிற கவிதையாக இருந்தது. எல்லோரும் கவிதையிலே ஊழல் இருட்டை வெளிச்சம் போட்டு காட்டிய போது அதை கொளுத்தி முடிக்கிற கவிதையாக கொடுத்திருந்தார்கள் ராதிகா அவர்கள். திண்டுக்கல்லினுடைய தீபம் சிறப்பான கவிதை கொடுத்தீர்கள், நிறைவான கவிதை கொடுத்தீர்கள். கவியரங்கத்தினுடைய நிறைவு கவிஞராகவும் வந்து கலந்து கொண்டு கவிதை கொடுத்து இந்த கவியரங்கத்திற்கு ஒரு நிறைவு கவிதை கொடுத்ததற்காக உங்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. உலக சாதனை நாயகியாம் அம்மா திருமதி து. பவானி தனஞ்செயன் அம்மா அவர்களை வருக ஊழலை தடுப்போம் என்ற தலைப்பில் தங்களுடைய கவிதையை தருமாறு அழைக்கின்றேன். வாருங்கள் அம்மா. நன்றிகள் அம்மா. மீண்டும் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து கவி ஆளுமைகளுக்கும் கவி தலைமை அம்மா அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய கவிதை ஊழலை ஒழிப்போம். தம்பி தம்பி கேளுடா, உன் தகுதியை நாளும் உயர்த்திடுடா, நாட்டின் செல்வம் உயர்த்திடுடா, எந்நாளும் நன்றாய் உணர்ந்திடுடா, அடுத்தவன் உழைப்பில் நீ வாழ்ந்தால் உனக்கது நியாயமடா, அடுத்தவன் உழைப்பில் நீ வாழ்ந்தால் உனக்கது நியாயமடா, ஊழல் செய்து சேர்த்து விட்டால் கண் உறங்காமல் வாழ வேண்டும் தெரியுமடா, உழைப்புக்கு நிகராய் ஒன்றுமில்லை, அடுத்தவன் உழைப்பில் என்றும் வாழ்ந்திடாதே, காலம் தவறாக உழைப்பாளி உன் சந்ததி சிறக்கும் பொய்யில்லை, ஊழலே செய்து ஊழைச்சதையில் வாழ்ந்திடாதே, நீ முனைந்தால் உனக்கு ஏன் பிறர் சொத்து, அறிவு உழைப்பும் சேர்ந்தாலே நல்ல ஆக்கம் விளையும் உழைத்திடுடா, கரைப்பட்ட கையுடன் காலம் முழுவதும் வாழ்ந்திடாதே, அடுத்தவன் வைத்தெரிச்சலில் வாழ வேண்டும் என ஒரு நாளும் நினைத்திடாதே, ஊழல் உன்னை மட்டும் வாழ விடாது உன் சந்ததியையும் உருக்கலை செய்யும், இல்லாதவன் எடுத்தால் திருட்டு, இருப்பவன் எடுத்தால் லஞ்சம், அதிகாரத்தில் இருப்பவன் எடுத்தால் ஊழல், ஊழல் செய்தவன் ஒளிந்து கொள்கிறான், சட்டத்தின் ஓட்டை வழியாக பசிக்கு எடுத்தவன் தொங்குகிறான் தூக்கின் வழியாக, இலவசம் என்ற பெயரில் ஆரம்பித்த இந்த ஊழல் இன்று அனைத்து துறைகளிலும் ஆலமரமாய் பல விழுதுகளுடன் அசைக்க முடியாமல் நிற்கின்றது, உண்மையை கொன்றே உலா வருகிறது ஊழல், என்று மாறுமோ இந்த ஊழல், இளைஞனே முன்னின்று வர முழு மூச்சோடு முயற்சி செய், திசையட்டும் ஊழல் ஒழியட்டும், நாடும் வளம் பெறட்டும் என்று கூறி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். அன்பு சகோதரி து. பவானி, திருவள்ளூர், சங்க தமிழ் இலக்கிய பூங்கா. நன்றிகள் ஐயா. தரைபடியாத கரங்களுக்கு சொல்லுங்க. சிறப்பான கவிதையை தந்திருந்தார் பவானி அம்மா. கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரராய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று அழகான வரிகளை தந்திருந்தார். இன்று கரைபடியாத கரங்கள் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஐயா சொல்றாரு இது மாறும் அப்படிங்கிறாரு. மாற்றம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது, எந்த இடத்துல ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது, நான் ஒரு சிறப்பான ஒரு தலைப்புக்கு தலைமை வகுத்தேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னுமே நம்ம நிறைய இடத்துல ஊழலை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி பாட்டி சுடக்கூடிய வடையிலும் கூட ஊழல் இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. டீ கடை முதல் பெரிய பெரிய தொழில்ல இருக்கக்கூடியவர்கள், பெரிய இடங்கள்ல கூட அந்த ஊழல்
இருக்கத்தான் செய்கிறது. அதை நாம் வந்து ஒன்று கூடி அதை தடுப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். சிறப்பான கருத்துக்களை கூறினீர் அம்மா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அருமையான கவிதை கொடுத்தார்கள். அதாவது இலவசத்தில் தொடங்குகிறது ஊழல் என்று சொன்னார்கள். உண்மைதான். இன்றைக்கு ஒரு திட்டம், நாங்கள் வந்தால் 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று ஒரு அறிவிப்பு செய்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். வெற்றி பெறுகிறார்கள், வெற்றி பெற்று வருகிறார்கள். அடுத்த இன்னொரு கட்சி இருக்கிறது. அவன் வந்து என்ன பண்ணுவான்? 1500 ரூபாய் தரேன்னு சொல்லுவான், இல்ல 2000 ரூபாய் தரேன்னு சொல்லுவான். அப்போ அவர் 2000 ரூபாய் தரேன்னு சொன்னா, அப்ப இவர் என்ன சொல்லணும்? நான் 3000 ரூபாய் தரேன்னு சொல்லணும். இந்த பணம் எங்கிருந்து வருகிறது? யார் தருகிறார்கள்? எப்படி கொடுக்கிறார்கள்? அவங்க யாராவது அவங்க 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 வீட்டு சொத்தை வித்து கொண்டாந்து தராங்களா அப்படின்னு மக்கள் சிந்திக்கணும். 1000 ரூபாய் கொடுத்து விட்டு ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வீதம் 30 நாளைக்கு 6000 ரூபாயை அவங்க கணவர்கிட்ட இருந்து பிடுங்கிக்கிட்டாக்கா, 1000 ரூபாய் கொடுத்துட்டு 6000 ரூபாய் பிடுங்கிட்டாக்கா என்ன பொருள் இருக்கு? அந்த கடையை ஒழிச்சாலே போச்சு, அவன் வீட்டுக்கு 6000 ரூபாய் எடுத்துட்டு போவான். நீ 1000 ரூபாய் தர வேண்டியதே இல்லை, அவன் நல்லா இருப்பான். மேலும் மேலும் அந்த புதைக்குழியில் சிக்க மாட்டான், உடல் நோயுற மாட்டான், நன்றாக உழைப்பான், மேலும் மேலும் உழைத்து தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு சொல்லும். இந்த ஊழல் என்பது இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த தொகையை தருகிறார்கள், இதை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. இதைத்தான் அழகாக தன்னுடைய கவிதையிலே திருமதி பவானி அவர்கள் எடுத்து காட்டினார்கள். இலவசம், அன்பளிப்பு, இதைவிட முக்கியமானது பாராட்டு. இந்த பாராட்டிலே ஊழல் தொடங்கிடுது. பாராட்டிலே ஊழல் தொடங்கிடுது. முறையாக தகுதியுடையவர்களை பாராட்டினால் அது வேறு, முறையில்லாத தகுதி இல்லாதவர்களை பாராட்டினால் அது வேறு. அந்த முறையற்றவர்களை தகுதியற்றவர்களை பாராட்டுகிற பொழுதே ஊழல் தொடங்கி. ஒரு தலைவர், இது நான் பார்த்த ஒரு விடயம், ஒரு தலைவர் அவர் மீது ஒரு குற்றச்சாட்டை அதே இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவர் வைக்கிறார். இவர் நாட்டிலே ஒரு பொறுப்பில் இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்? ஒரு பென்ஸ் காரிலே வந்து இறங்குகிறார், ஒரு கூட்டத்திற்கு வருகிறார், பென்ஸ் காரிலே வந்து இறங்குகிறார், இறங்கி மேடையில் ஏறுகிறார், அமர்கிறார், பேச அழைக்கிறார்கள், அவர் பேசுகிறார். பேசுகிற போது ஒன்றை செய்கிறார், தனது கரங்களை உயர்த்தி காட்டி, இந்த கரமா கரைபடிந்த கரம் என்று கேட்கிறார். கை சுத்தமா இருக்குது, ஒரு கை சுத்தமா நல்லா கழுவிட்டு வந்திருக்க. இந்த கரமா கரைபடிந்த கரம் என்று கைகளை உயர்த்தி காட்டி கேட்கிறார். உடனே அங்கிருந்த மக்கள் எல்லாம் அவர் கையில எந்த கரையும் இல்லையே, சுத்தமா தானே இருக்குது, இல்லை இல்லை இல்லைன்னு கத்தனாங்க. நீங்கள் கொடுத்த தீர்ப்பே எனக்கு போதும், யார் எதை பற்றி எதை சொன்னாலும் அதை பற்றி எதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை, நீங்கள் இருக்கும் வரை உங்களோடு தான் என்னோடு நீங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பி போய்விடுகிறார். முடிந்து விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சிறிதும் அறிவற்ற ஒரு சமூகமாக நாம் இருக்கிறோம். நம்முடைய சமூகம் முதலில் இந்த ஊழலை ஒழிக்க வேண்டும். இந்த ஊழலை ஒழித்தாலே பல பிரச்சனைகள் தீரும் என்பதையெல்லாம் இந்த கவியரங்கத்தின் மூலம் கவிஞர்கள் சிறப்பாக எடுத்து காட்டினார்கள். அதிலும் குறிப்பாக இந்த கவியரங்கத்துடைய இந்த கவியரங்கத்துடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திருமதி து. பவானி தனஞ்சயன் அவர்கள் மிகச் சிறப்பான கவிதை கொடுத்து, நிறைவு கவிதைக்கு மேலாக ஒரு தான் ஒரு பொறுப்பாளர் என்ற முறையில கவிதை கொடுத்து சிறப்பித்தார்கள். கவியரங்கத்தில் கலந்து கொண்ட கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறோம். இந்த கவியரங்கத்தை தலைமை பொறுப்பேற்று சிறப்பாக வழிநடத்திய கவிஞர் திருமதி கு. அம்பிகாவதி அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கவியரங்கத்தை மிகச் சிறப்பாக வடிவமைத்து
சிறப்பாக 54வது கவியரங்கத்தை 100 கவியரங்கத்தில் 54வது கவியரங்கத்தை இன்றைக்கு நடத்தியிருக்கிறார் திருமதி து. பவானி தனஞ்சயன் அவர்கள். அவருடைய அந்த செயலூக்கத்தை நாம் பாராட்டுகிறோம். இந்த பாராட்டு எதுவுமே தகுதியற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பாராட்டு அல்ல, தகுதியுள்ளவர்களுக்கு வழங்கப்படுகிற பாராட்டு. எனவே இந்த பாராட்டில் ஒரு சிறிதும் ஊழல் கிடையாது. இது ஒரு ஊழலற்ற பாராட்டு என்று கூறி இந்த ஊழலை ஒழிப்போம் என்ற கவியரங்களே இன்று முதல் நமக்கு எத்தகைய ஒரு நிலை வந்தாலும் கையூட்டு மூலமாக அதை பெறுவோம் என்கிற எண்ணம் வரக்கூடாது. நேர்மையாக நின்று போராடி அதை பெற வேண்டும் என்கிற எண்ணம் வர வேண்டும். நான் பியூசி படித்துக் கொண்டிருந்தேன். புகுமுக வகுப்பு என்று சொல்வார்கள். படித்துக் கொண்டிருந்தேன் ஒரு கல்லூரியிலே. அதே கல்லூரியில் மீண்டும் நான் இளம் அறிவியல் பெறுவதற்காக சென்றிருந்தேன். அப்போது அவரிடம் என்னிடம் நான் சொல்லுவது 176, 75 என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னிடம் ஒரு குறிப்பிட்ட கணினி படிப்பு படிக்க வேண்டும் என்றால் 300 ரூபாய் அதிகம் கொடுக்க வேண்டும். தமிழ் இளங்கலை படிக்க வேண்டும் என்றால் 150 ரூபாய் தர வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது என்னுடைய தாயார், நீ கணினி தான் படிக்கணும், தமிழ் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. நான் கொஞ்சம் அம்மா பேச்ச கட்டுப்பட்டவன். என்ன ஆசைகளாக கொஞ்சம் அப்படியே அடக்கிப்பேன். எனக்கு தமிழ் படிக்கணும்னு ஆர்வம். நான் அம்மா சொன்னதை கேட்டுக்கிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டு வந்தேன். ஆனா எங்க அம்மா அப்போ 300 ரூபாய் கட்டுறேன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இந்த கல்லூரி வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த 300 ரூபாய் தொகையை கட்டாமல் வேறொரு கல்லூரியில், அரசு கல்லூரியில் சென்று நந்தனம் கலை கல்லூரியிலே அதே படிப்பை அங்கு சென்று படித்தேன். படிப்பது என்பது நம்மிடம் இருக்கிறது. ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தாலும் கூட நாம் அதை பயின்று கற்க வேண்டும் என்பதில் அப்போது நான் ஒரு கருத்தை கொண்டிருந்தேன். அந்த வகையில தொடக்கத்திலேயே அந்த ஊழலுக்கு ஆட்படாமல் இருந்தேன். சற்றேற கூட என் வாழ்க்கையில எந்த நேரத்தில் நான் ஊழலை செய்ததில்லை, ஊழலுக்கு ஆட்பட்டதில்லை. ஊழல் இல்லாமல் வாழ்ந்தாலே வாழ முடியும் என்று நம்புகிறவன் நான். எனவே இந்த வகையிலே இந்த கவியரங்கம் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இக்கவியரங்கத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்புள்ளங்களுக்கும், தமிழுள்ளங்களுக்கும், கவியுள்ளங்களுக்கும் நம்முடைய நன்றிகளை, வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியை சங்கத்தமிழ் தொலைக்காட்சி வழியாக நமக்கெல்லாம் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய திருமதி திருக்குறள் தொண்டர் விருது பெற்ற சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், வானிலை வழியாக வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழொலி வானொலியுடைய இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன் மற்றும் தமிழ் சொல்ற சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை வலையொலி வழியாகவும் வானொலி வழியாகவும் கேட்டும் பார்த்தும் துவைக்கும் அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்களும் இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கு பெற விரும்பினால் உங்களுடைய விருப்பத்தை 740115 74105 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவியுங்கள். உங்கள் தமிழன்பன் நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.